Hi guys, welcome to Mr. Tamil Voiceover. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஹாரி பாட்டர் பாகம் 2 பார்ட் 2. பார்ட் 1 நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கிறோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. ஹாரி பாட்டர் 7 பாட்டுமே போடுறோம். நாளைக்கு காலையில 7 மணிக்கு பார்ட் 3 வந்துடும். உங்களுக்கு பிடிச்ச படம் போடுறதுக்கு படத்தின் பேரை கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் சீன் வந்து ஹாரி பாட்டரை காட்டினோம். அவன் சிட்டி வீட்டை இருக்கிறான். கையில ஏதோ புத்தகம் மாதிரி கொண்டு வச்சிருக்கிறான். அதுல ஹாரி பாட்டர் அம்மா அப்பா அந்த போட்டோ இருக்கு. லில்லி பாட்டரும் ஜேம்ஸ் பாட்டரும். அடுத்த உச்சியில ஹாரி பாட்டர் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஹெர்மானி ரோண்ட போட்டோ இருக்குது. அப்பாக்கு ஹாரி பாட்டர் அந்த கத்தி கொண்டிருக்கு. ஹாரி பாட்டர் கத்தாது என்று சொல்ல அது பூட்டி இருக்கிறபடியா திறக்க சொல்லி கத்தி கொண்டிருக்கு. அப்ப ஹாரி பாட்டர் கத்தாத அவைக்கு கேட்டுருமண்ட அந்த ஆண்டையும் கத்தி கொண்டிருக்க தப்பா கூப்பிட்டுறார். ஹாரி பாட்டர் ஆண்டையிட்ட சந்தோஷமாடிட்டு போறான். அங்க போனா சித்தப்பா சித்தி எல்லாம் யாரோ கெஸ்ட் வாரத்துக்காண்டி கேக் செஞ்சு கொண்டிருக்கணும். அப்ப சித்தப்பா ஏன் ரூம்ல இவ்வளவு சத்தம் பெறுவாங்க. ஹாரி பாட்டர் அந்த ஆண்டிய கொஞ்சம் திறந்து வெளியில விட்டா ஓகே இருக்கும்னு சொல்றான். அப்ப இந்த ஆண்டியை திறந்து விட்டா நீ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு லெட்டர் அனுப்பிடு, வேற திறந்து விடலான்னு சொல்றார். ஹாரி பாட்டர் நான் லெட்டர் அனுப்பணும்னா பெஸ்ட் அவங்க எனக்கு லெட்டர் போடணுமேன்னு சொல்றான். அப்ப சித்தின் பையன் உனக்கு அவன் லெட்டர் எழுவான்னு சொல்லி ஹாரி பாட்டர் வெடிச்சு கொண்டு போறான். அப்ப சித்தப்பா சின்ன வயசுல இருந்து நாங்க தான் உன்னை வளர்த்தினாங்க, சாப்பிட சாப்பாடு வந்து இருக்கிறதுக்கு ரூம் நீ அந்த ஹாக்வர்ட்ஸுக்கு போக கூடாதுன்னு சொல்றார். சித்தப்பா எல்லாரும் நீ எல்லாம் என்ன செய்யணும் தெரியுமான்னு சொல்ல அப்ப சித்தி வந்தவங்க எல்லாரும் தான் இங்க இருக்க வைக்கணும்னு சொல்றான். சித்தின் பையன் தான் தான் கதவை திறந்து விடணும்னு சொல்றான். ஹாரி பாட்டர் கேட்க ஹாரி பாட்டர் தான் பெட்ரூம்ல இருக்கணும், தான் சத்தம் போடாம ரூம்ல இருக்கணும்னு சொல்றான். சித்தப்பா சத்தம் போடாம இருக்கணும்னு சொல்றேன். ஹாரி பாட்டர் ரூமுக்கு வந்து பார்த்தா ஏதோ ஒன்று கட்டில குதிச்சு கொண்டிருக்கு. ஹாரி பாட்டர் நீ யாரு கேட்க தான் டோபிங்கிற அடிமை என்று சொல்லு. ஹாரி பாட்டர் உன்னை இந்த வீட்டுல வச்சு தன்னால பாக்கிறான்னு சொல்றான். அப்ப டோபி அது தனக்கும் தெரியும், ஆனா தான் வேற ஒரு விஷயம் சொல்ல வந்தான்னு சொல்லுது. ஹாரி பாட்டர் உட்கார்ந்து சொல்லன்னு சொல்றான். டோபி அழுது இருக்குது. ஹாரி பாட்டர் தப்பா சொல்லிட்டான்னு கேட்க இல்ல எந்த மந்திரவாதியுமே தன்னை சரிசமமா உட்கார சொன்னதில்லைன்னு சொல்லுது. அப்ப ஹாரி பாட்டர் நீ நல்ல மந்திரவாதிகளை பாத்திருக்க மாட்டேன்னு சொல்ல டோபி அது காமான்னு சொல்லுது. சொல்லிட்டு பக்கத்துல அந்த அலுமாரில போய் தலையை இடிச்சு கொண்டிருக்குது. அப்பைக்க வந்த கெஸ்டும் சித்தப்பா சித்தி எல்லாம் அவங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப சித்தப்பா வெளியேன்னு சொல்ற ஹாரி பாட்டர் அடிக்காது என்று சொல்லி தடுத்து கொண்டிருக்கிறான். டோபி தன் எஜமான பத்தி தானே தப்பா சொல்லிட்டேன்னு சொல்லி அடிக்குது. பிறகு ஹாரி பாட்டர்கிட்ட வந்து இந்த வருஷம் ஹாக்வர்ட்ஸுக்கு நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லுது. ஹாரி பாட்டர் இல்லாதான் இந்த விருதான் அங்க போகணும் என்று சொல்றான். அப்பைக்க டோபி இல்ல அங்க வந்தா நிறைய ஆபத்து இருக்கு, அதனால ஹாரி பாட்டர் வரக்கூடாதுன்னு சொல்லுது. அப்ப ஹாரி பாட்டர் என்ன ஆபத்து என்று கேட்க டோபி என்னன்னு சொல்றேன் லேம்பில போய் திருப்பி தலையடிச்சு கொண்டிருக்குது. அப்ப ஹாரி பாட்டர் அந்த லேம்ப பறிச்சு வைக்கிறான். இந்த சத்தம் கேட்டு சித்தப்பா அங்க வர வந்து ஹாரி பாட்டரை சத்தம் போடக்கூடாது, சத்தம் போட்டா என்ன செய்வேன் நினைக்கவையான்னு சொல்றார். ஹாரி பாட்டரும் சத்தம் போட மாட்டேன்றான். நயர்மாரிக்கு அந்த டோபி கதவை திறக்க ஹாரி பாட்டர் கதவை மூடுறான். சித்தப்பா அங்கே அங்க போக டோபி வருது. வந்து ஹாக்வர்ட்ஸுக்கு போக கூடாதுன்னு சொல்லுது. யார் அனுப்பினு கேட்க டோபி சொல்ல இல்ல. டோபி ஹாக்வர்ட்ஸுக்கு போக கூடாதுன்னு சொல்ல ஹாரி பாட்டர் எனக்கு அன்பு காட்டுறவங்க அங்கதான் நிறைய பேர் இருக்கிறேன்னு சொல்றான். டோபி உங்களுக்கு லெட்டர் கூட எழுதி போடாதவங்க உங்களுக்கு அன்பு காட்டுறவங்க கேட்க ஹாரி பாட்டர் இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் டோபிய கேட்கிற. டோபி என்ன மன்னிச்சுட்டு ஹாரி பாட்டர் உங்களுக்கு யாரும் லெட்டர் பாட்டி நீங்கள் ஹாக்வர்ட்ஸுக்கு போக மாட்டேன்னு நினைச்சேன். ஹாரி பாட்டருக்கு இப்ப எல்லா லெட்டரையும் காட்டுறேன். ஹாரி பாட்டர் அந்த லெட்டரை கூட அங்கேயிருந்து கீழே ஓடி வந்துட்டது. அங்க கெஸ்டுக்கு ரெடி பண்ணி வச்ச கேக் இருந்தது. ஹாரி பாட்டர் இங்க வாழ்ந்தா டோபி இல்ல சொடக்கு போடத்துல பறந்துச்சு. ஹாரி பாட்டரை பார்த்து அப்ப நீங்கள் ஹாக்வர்ட்ஸுக்கு இந்த வருஷம் போக கூடாது. ஹாரி பாட்டர் இல்ல ஹாக்வர்ட்ஸ் இந்த வீடு நான் அங்க போவேன் சொல்றேன். அப்ப டோபி தனக்கு வேற வழி இல்லைன்னு ஹாரி பாட்டர் சொல்லிட்டு திருப்பி ஒரு சுடக்கு போடுறேன். போடைக்கு அந்த கேக் நேரா கெஸ்ட் கிட்ட போய் கொண்டிருக்கு. ஹாரி பாட்டர் டோபியை தள்ளி விட்டுட்டு கேக்க பிடிக்க கிட்ட வந்து கொண்டு கேட்க டோபி திருப்பி ஒரு சுடக்கு போட அப்படியே வந்த கெஸ்ட் மேல அந்த கேக் விழுந்துருது. சித்தப்பா அந்த பையனுக்கு வேற சரி இல்லாதனாலதான் அவனை ரூம்ல கட்டி வச்சாங்க ஹாரிய சொல்ல உடனே ஹாரி பாட்டர் டோபியை திரும்பி பார்க்க டோபி அங்கே இருந்து ஒரு சுடக்கு போட்டு அப்படியே மறையுது. அடுத்த ஹாரி பாட்டரை நீ ஹாக்வர்ட்ஸுக்கு போக்குறான்னு சொல்லி சித்தப்பா அந்த ஜன்னல்ல இரும்பு கம்பியை வச்சு
கட்டி கொண்டிருக்கிறார். அடுத்த அந்த நாள் இரவு வெளியில ஏதோ சத்தம் கேட்டு கொண்டிருக்குது. அந்த சத்தத்துல ஹாரி பாட்டர் முழிக்கிறார். வெளியில வந்து பார்த்தா பறக்கிற கார் ஒன்று வருது. அதுல ரோனும் ரோனும் ரெண்டு அண்ணாவும் இருக்கணும். அப்ப ரோன் ஹாரி பாட்டர் சீக்கிரமாவா அப்பதான் போயிலும் என்று சொல்ல ஹாரி பாட்டரும் உடனே அந்த பெட்டி எடுத்துக்கொண்டு வெளியில போறான். ரோனும் ரெண்டு அண்ணாவும் இந்த ஜன்னல்ல கயிறை கட்டி இந்த காரை வச்சலை கேட்க அப்படியே ஜன்னல் கீழே விழுவுது. அந்த சத்தத்துல சித்தப்பா சித்தியும் விளம்பினோம். ஹாரி பாட்டர் அந்த ஆண்டிய பஸ் கொடுத்துட்டு ஹாரி பாட்டர் காருக்கு குதிக்க சித்தப்பா ஹாரி பாட்டர் அந்த காரை பிடிச்சு எடுத்துக்கொண்டு கேட்க ரோன் டக்குன்னு வண்டியை எடுக்க அப்படியே சித்தப்பா கீழே விழுகிறார். அப்படியே கார் வானத்துல பறந்து போகுது. ஸ்டீம் இந்த பையனும் கீழே எட்டி பாய்க்கணும் கேட்க திரும்ப இங்க வந்துடாது என்று சித்தப்பா கத்துறார். ஹாரி பாட்டரும் ரோனும் ரெண்டு அண்ணாவும் சிரிச்சு கொண்டாந்து போயிடும். படத்தின டைட்டில போடணும் ஹாரி பாட்டர் பார்ட் 2. அந்த கார் பறந்து வந்து ரோண்ட வீட்டுக்கு முன்னுக்கு நிக்குது. வேற எல்லாருமே ரோண்ட வீட்டுக்குள்ள வாரினோம். அங்க எல்லாமே மந்திரத்தால நடந்து கொண்டிருக்குது. பாத்திரம் எல்லாம் தானாவே கழுவி கொண்டிருக்குது. மணிக்கூட்டுல வெளியில இருந்து 3 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு காட்டுது. அங்க இருக்கிற துணி தானாவே தச்சு கொண்டிருக்குது. இதெல்லாம் ஹாரி பாட்டர் ஆச்சரியமா பார்த்து கொண்டிருக்கிறான். ரோன் அங்க வீடு எப்படி இருக்குன்னு கேட்க ஹாரி பாட்டர் ரொம்ப நல்லா இருக்குன்றான். அப்ப ரோன் அம்மா வந்து கத்துறாங்க. தூங்குறீங்கன்னு பார்த்தா 3 பேரும் காலையில உங்களுக்கு நடந்திருந்தா என்ன செய்யறது, உங்களை யாராவது பார்த்திருந்தா என்ன செய்யறன்னு சொல்லி கத்திட்டு ஹாரி பாட்டரை பார்த்து உன்ன சொல்ல இல்லை என்று சொல்றான். ரோன் இவனை சாப்பாடு போடாம ரூம்ல அடைச்சு வச்சிருந்தீங்க என்று சொல்ல உன்னை மதமாய்த்தான் அடைச்சு வைக்கும் ரோன் விஸ்லி என்று சொல்லினோம். பிறகு ஹாரி பாட்டர் சாப்பிட கூப்பிட எல்லாரும் சாப்பிட்டு கொண்டிருக்கணும். அப்ப ரோன் தங்கச்சி வந்து இந்த ரெஸ் எங்கேயாவது பார்த்தாங்க கேட்க ஹாரி பாட்டர் ஹாய் சொல்றான். ஹாரி பாட்டரை பார்த்துட்டு மேல ஓடி போயிடுறாங்க. ஹாரி பாட்டர் ஏன் ஓடி போயிடுறாங்கன்னு கேட்க லீவ்ல உன்னைய பத்தி தான் பார்த்து பயத்துல போயிருக்கணும்னு சொல்றான். அப்ப ரோன் அப்பா வர அந்த எத்தனை இடத்துக்கு போகணும்னு சொல்றார். ரோன் இவர் அமைச்சரவை வேலை செய்யறவர் லஞ்சம் வாங்குறான்னு சொல்றான். அப்ப வந்து ஹாரி பாட்டரை நீ யாருன்னு கேட்க அவன் ஹாரி பாட்டர்ன்றான். இப்ப உண்மையாக நீ ஹாரி பாட்டரும் ரோனை பத்தி நிறைய சொல்லி இருக்கிறேன்னு சொல்றார். ரோன் அம்மா 3 பேரும் சேர்ந்து காரை எடுத்து கொண்டு போய் அவனை வீட்டுல இருந்து கடத்தி கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்றான். அப்ப என்ன காரணம் வந்து கேட்கிறேன். அப்பைக்கு ஏதோ லெட்டர் வருது. அந்த ஆண்டை வந்து கண்ணாடி தெரியாம அப்படியே கண்ணாடியில் அடிபட்டு கீழே விழுது. பிறகு லெட்டர்ல ஹார்க்வர்ஸ் அட்மிஷன் வந்திருக்குது. செகண்ட் இயருக்கு ஹாரி பாட்டருக்கு அங்கேயே வந்திருக்குது. அப்ப ரோன் அப்பா டம்பிள்டோர் நீங்க இருக்கிற என்ன தெரிஞ்சுதான் இங்க அனுப்பி இருக்கிறேன்னு சொல்றார். இதனுடைய புத்தகங்கள் வாங்க சொல்லி இருக்குது. அதையெல்லாம் ரொம்ப வியாதியம் என்று சொல்லினோம். அப்ப ரோன் அம்மா அதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்றா. இப்ப எல்லாருமே ஒரு புத்தக வெளியீட்டுக்கு போயினோம். அப்ப மந்திர பொய் எப்படி யூஸ் பண்ணணும் தெரியுமோ ஹாரி பாட்டர் கேட்க ஹாரி பாட்டர் தெரியான்னு சொல்றான். அப்ப ரோன் தான் ஃபர்ஸ்ட் போறான்னு சொல்லிட்டு மந்திர பொடியை எடுத்து டிராகனின் வீதி என்று சொல்லி கீழே போடுறான். அப்படியே அங்கேயே அப்படியே மறைகிறான். அப்ப ரோன் அம்மா ஹாரி பாட்டர்கிட்ட நீ மிதமே தான் சொல்லணும், வார்த்தை பிள்ளை இல்லாம சொல்லணும்னு சொல்றான். அப்ப ஹாரி பாட்டர் அதை எடுத்துட்டு கீழே போட்டு டிராகனின் விதி என்ற வார்த்தை மாதிரி சொன்னபடியா ஹாரி பாட்டர் வேற இங்கே போறார். அங்க பார்த்தா பழைய பொருட்கள் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறார். அங்க ஒரு எலும்புக்கூடு, ஒரு மேகண்ட கை அதெல்லாம் இருக்குது. ஹாரி பாட்டர் கிட்ட கையை கொண்டு போக அந்த கை ஹாரி பாட்டர் கையை பிடிச்சிருது. அதே அந்த ஹாரி பாட்டர் விட்டு அவட்ட கையை எடுக்கிறார். அப்படியே அங்கே அந்த வெளியில வந்தா வேற மந்திரவாதிகள் எல்லாம் எங்களோட ஹாரி பாட்டர்ன்னு சொல்லினோம். ஹாரி பாட்டர் அதைய பார்த்து பயந்து இல்ல இது தனக்கு போக தெரியும் தான் போறாண்ட அந்த இடத்துக்கு ஹாக்ரிட் வர. ஹாக்ரிட் வந்து இது தீய மந்திரவாதிகள் இருக்கிற இடம், இங்க எல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்றார். அப்ப ஹாரி பாட்டர் நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க அவர் தாங்க பழைய பொருட்கள் வாங்க வந்தேன்னு சொல்றார். நடந்து வந்து ஒன்று கேட்காங்க செம்மாயினு வந்து இங்க உன்னை பாப்பான்னு அன்னைக்கு கேள்வின்னு சொல்றான். பிறகு ஹாரி பாட்டர் கண்ணாடி உடைஞ்சிருக்க போன பாட்டுல நடிகை சரி பண்ண மாதிரி இந்த பாட்டுலயும் அது சரி பண்ண ஹாரி பாட்டர் போன வருஷத்துல நவம்பர் சொல்றார். ஹாக்ரிட் நீங்க போங்க சொல்லிட்டு அவர் வேற பக்கம் போறார். செம்மாயினும் ஹாரி பாட்டரும் இந்த புத்தக வெளியீடு நடக்கிற இடத்துக்கு வாரினோம். அப்பைக்கு ரோன் ஃபேமிலி கொண்டு மகமன் நல்லபடியா வந்துட்டு ஹாரி பாட்டர்ன்னு சொல்லினோம். அப்பைக்கு ரோன் இவட்ட ஃபேனுங்கட அம்மான்னு சொல்றான். அப்பைக்கு கில்ரா என்ற புத்தக எழுத்தாளர் அவர் போட்டோக்கு போஸ்ட் கொடுத்து கொண்டிருக்கிறார். உடனே ஹாரி பாட்டர் ஆச்சரியமா பார்த்து ஹாரி பாட்டர் ஒன்று கேட்டுட்டு உடனே ஹாரி பாட்டரை சேர்ந்து போட்டோ எடுக்கிறார். இதான் பேப்பர்ல முதல் இடத்துல வைப்போம், அதோட தான் இங்க ஹாரி பாட்டர் சந்திப்பேன் என்று எதிர்பார்க்கிறேன்னு சொல்லி அவர் எழுதின எல்லா புத்தகத்தையும் ஹாரி பாட்டருக்கு அன்பளிப்பா கொடுக்கிறார்.
இதெல்லாம் டிராகோ மால்ஃபோ மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். பிறகு டிராகோ மால்ஃபோ அங்க வந்து இதெல்லாம் நீ ரொம்ப சந்தோஷப்படாது என்று சொல்ல, இதை பார்த்த ரோனோட தங்கச்சி எங்களோட வம்புக்கு வராது என்று சொல்றான். பேகாங்க ரோனோட அப்பா வாரார். அவர் ஹாரி பாட்டர்கிட்ட தான் லூசியஸ் மால்ஃபோ என்று சொல்றார். ஹாரி பாட்டரை பார்த்து அந்த அடையாளம் என்ன இருக்குது, அந்த அடையாளத்தை போட்ட பெரிய ஒரு ஆள் என்று சொல்ல, ஹாரி பாட்டர் அவன் தான் எங்க அம்மா அப்பாவை கொண்டவன் வோல்டமோர்ட் என்று சொல்றான். அப்பாவிட்ட பேரை சொல்ற அளவுக்கு தைரியம் இருக்கும்னு கேட்க, ஹெர்மைனி பேரை சொல்றதுக்கு எல்லாம் பயப்பட தேவையில்லை என்று சொல்றான். பேக அவர் உன்னை பத்தி டிராகோ மால்ஃபோ சொல்லி இருக்கிறான், நீ ஹெர்மைனி கிரேஞ்சர் ராணி என்று கேட்கிறான். பிறகு ரோனை பார்த்துட்டு இந்த துணியை பார்த்தா நீ வச்சிருக்கிற புத்தகத்தை பார்த்தா தெரியுது நீ வீஸ்லி குடும்பம் தானே என்று சொல்லி கேட்கிறான். அப்பேக்கு ரோன் அப்பா அங்க வர அவர்கிட்ட அமைச்சரவையில இருந்து நிறைய இடத்துக்கு சைடுக்கு போற நீங்கள் அங்க காசு வரையில என்று சொல்லி கேட்கிறான். பிறகு அந்த புத்தகத்தை பார்த்து இதை பார்த்தாலே இது உங்களுக்கு காசு வரையிலன்னு சொல்லி கொண்டிருக்கிறான். பிறகு அந்த புத்தகத்தை அங்க வச்சுட்டு போறான். பிறகு எல்லாருமே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கணும். ட்ரெயினை தாண்டி 9:30 பிளாட்ஃபார்முக்கு போய் கொண்டிருக்கிறோம். இந்த முறை ரோனோட தங்கச்சியும் அங்க வந்திருக்கிறாங்க. அதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் இயர். ரோனோட அம்மா அப்பாவும் போயினோம். பிறகு ஹாரி பாட்டரும் ரோனும் போக அந்த சிவர் போக விட இல்லை. 2 பேரும் வெளியேட்டு கீழே விழுகினோம். பிறகு அங்க வேலை செஞ்சு வந்து ஏன் சிவத்துல அடிச்சு கொண்டிருக்கிறீங்கன்னு கேட்க, இவன் மாறி விழுந்துட்டேன்னு சொல்லினோம். அவர் அங்கேருந்து போறார். பிறகு ஹாரி பாட்டர் ரோன்ட்டு இந்த சிவரை நாங்களுக்கு வழி விட இல்லை, நாங்க எப்படி போறோம்னு சொல்லி கேட்கிறான். ட்ரெயின் எடுக்கிற டைமும் வந்தாச்சு, நீ என்ன பண்ணிடும்னு சொல்லி ரோனை கேட்கிறான். ரோன் தனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கிறான். பிறகு ரோனுக்கு ஐடியா வந்து வெளியில இருக்கிற என்ன பறக்கிற காரில பறந்து கொண்டு போயினோம். இதான் கீழே இருக்கிற ஆக்களும் பாய்க்கணும், மேலே ஒரு கார் பறக்க வந்து ஹாரி பாட்டர் ஆக்கள் பாய்க்கணும், இதுக்கு ஒன்றும் செய்யலாம்னு சொல்றான். அப்ப ஒரு பட்டின அமைச்சினோன்னு அந்த கார் அப்படியே மறையுது. பிறகு மேகத்துக்களால பறந்து கொண்டு வைக்கணும். அங்கேருந்து ட்ரெயினை தேடி கொண்டு வைக்கணும். அப்பேக்கே அங்க ஒரு ரயில்வே ட்ராக் கொண்டு இருந்திருக்குது. அதுல காரை கிட்ட வச்சு ஓடிக்கொண்டு போயினோம். அப்பேக்கே ட்ரெயின் சத்தம் அங்கேயோ கிட்ட கேட்டு கொண்டு இருக்குது. ஆனா முன்னுக்கு ட்ரெயின் இல்ல. ஆனா சத்தம் கிட்ட கேட்கலாம். 2 பேரும் சுத்தி பார்த்து கொண்டு வைக்கணும். அப்பேக்கே டக்குனு 2 பேரும் பின்னுக்கு திரும்பி பாய்க்கணும். அப்படியே அந்த ட்ரெயின் அதை அந்த பின்னுக்கு தான் வந்து கொண்டு இருக்குது. யாராவது லைக் போடாம பார்த்துட்டு நீங்கன்னா ஒரு லைக் போடுங்க. இதை பார்த்து 2 பேரும் பயந்து போய் அப்படியே ஃபாஸ்டா ஓட்டி கொண்டு போய் சைட்டா வந்துடுறோம். பிறகு அப்படியே ட்ரெயின்ல இருந்து சுத்தி கொண்டு போவோம். ஹாரி பாட்டர் அந்த கதவு திறந்து கீழே விழ பாக்குறான். அந்த கதவை பிடிச்சு கொண்டு இருக்கிறான். பிறகு ரோன் அப்படியோ கைய பிடிச்சு ஹாரி பாட்டரை காப்பாத்துறான். பிறகு 2 பேரும் கார்லயே ஹாக்வர்ட்ஸுக்கு வரணும். ஹாக்வர்ட்ஸ் கிட்ட வரைக்கும் அங்க இருக்கிற ஒரு மரம் ஒன்று அந்த காரை பிடிச்சு அப்படியே மரத்தின் உச்சியை கொண்டு போய் வைக்குது. ஹாரி பாட்டர் ரோனும் பாய்ந்து கொண்டு இருக்கணும். பிறகு அந்த மரம் காண்ட கண்ணாடி எல்லாம் உடைக்குது. பிறகு அப்படியே காரை தூக்கி கீழே போடுது. போட்டோன்னு 2 பேரும் கார்ல இருந்து விழுந்துட்டினோம். இந்த பொருட்களும் அப்படியே வெளியில வருது. பிறகு கார் தண்டவாட்டிலேயே போகுது. எங்கேயோ இவ 2 பேரும் உடனே ஹாக்வர்ட்ஸுக்குள்ள போயினோம். போய்கொண்டிருக்க இந்த ஹேட் டேக்கர் அங்க வந்துடுறார் பூனையோட. இவ 2 பேரும் பயந்து பார்த்து கொண்டிருக்க ஹேட் டேக்கர் இன்றைக்குத்தான் நீங்கள் இருக்க போற கடைசி நாள், நாளைக்கு ஹாக்வர்ட்ஸை விட்டு வெளியில போறீங்கன்னு சொல்றார். அப்ப ப்ரொஃபசர் ஸ்னேப் வந்து ஒரு பேப்பரை காட்டுறார். அதுல நீங்கள் கார்ல வந்ததை 7 பேர் பார்த்திருக்கணும். ஹாக்வர்ட்ஸ் இந்த மந்திரங்களை வெளியில பயன்படுத்த கூடாது, நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னு சொல்ற. மந்திர உலகத்தின் ரகசியத்தை எல்லாம் வெளியில தெரிய வைக்க கூட நீங்க தெரிய வைக்கிறீங்கன்னு சொல்ற. அதோட நீங்க சேவிங் ஹவுஸ்ல இல்ல, அப்படி இருந்து உங்களை தண்டிக்கிற வாய்ப்பு எனக்கு இருந்திருந்தா நான் இப்பவே உங்க 2 பேரும் வெளியில அனுப்பியிருப்பேன் சொல்ற. ரோன் பயந்து நிக்கிறான். அந்த மந்திர மரத்தை நீங்க காயப்படுத்திட்டீங்கன்னு சொல்ற. அப்ப ரோன் அந்த மரம் தான் எங்களை பிடிச்சதுன்னு சொல்றான். அப்பேக்கு டம்பிள்டோர் அங்க வர வந்து ப்ரொஃபசர் ஸ்னிப்பிட்ட நீங்க இவைக்கு தண்டனை கொடுக்கிறான்னு சொல்ற. பக்கத்துல ப்ரொஃபசர் மெக்கனகல் நிக்கிறாங்க. இவ கிறிஸ்பிண்டோர் குழுல இருக்கிறபடியா ப்ரொஃபசர் மெக்கனகல் தான் இவைக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்ற. மந்திரவாதத்தின சட்டத்தை எல்லாம் மீறி இருக்கிறோம்னு சொல்ல டம்பிள்டோர் எல்லாம் தனக்கு தெரியும், அதெல்லாம் உருவாக்கியாமே தான் சொல்ற. ரோன் ப்ரொஃபசர் மெக்கனகல்கிட்ட எங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவீங்கன்னு கேட்க ப்ரொஃபசர் மெக்கனகல் அனுப்ப மாட்டேன் மிஸ்டர் வீஸ்லின்னு சொல்ற. இப்பவே உங்களோட வீட்டுக்கு லெட்டர் எழுதுறேன், அதோட உங்களுக்கு தண்டனையும் இருக்குன்னு சொல்ற. அடுத்ததா கிரீன் ஹவுஸ் கிளாஸ் நடக்குது. அங்க வந்த மந்திர டீச்சர் ஒரு செடியை எடுத்து இந்த மேண்ட்ரைன் செடியை பத்தி உங்க யாருக்கு தெரியும்னு சொல்லி கேக்குறா. அப்ப ஹெர்மைனி கைய தூக்கி இந்த செடியை பத்தி தனக்கு தெரியும், இது கல்லா இருக்கிறவங்கள சரி பண்ற செடி, அதோட இது இந்த சத்தம் மனுஷங்களோட காதை வெடிக்க வைக்கும்னு சொல்றா. இதை கேட்ட மந்திர டீச்சர் சூப்பர் ஹெர்மைனி என்று சொல்லி ஹெர்மைனிக்கு 10 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க கிறிஸ்பிண்டோருக்கு. ரோனியை பார்த்து ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறான். இதை பார்த்த டிராகோ மால்ஃபோ சோகமா இருக்கிறான். செடியை எடுத்து
இந்த செடி பின்னியா இருக்கிறபடியா உங்களோட காதுகளுக்கு என்ன பிரச்சனையும் வரான்னு சொல்லி அதுல தான் போட தண்டல போட சொல்ல எல்லாரும் போயினோம். அப்பேக்கு அந்த சாடியில செடியை அப்படி தூக்க அது நல்லா கத்துது. எல்லாரும் முறைக்கு காதை பொத்தி கொண்டிருக்கணும். நெவில் லாங் போட்டோம். அதை பார்த்து அப்படியே பயந்து அங்கேயே மயக்கம் போட்டு விழுது. பிறகு அந்த மந்திர டீச்சர் அது ஒரு சாடியில ஒரு சாடிக்கு மாட்டி மண்ணை கொட்டி மூடுறா. இதே மாதிரி எல்லாம் செய்ய சொல்ல எல்லாருமே செடியில வெளியில அடிக்கணும். எல்லாமே நல்லா கட்டி கொண்டிருக்குது. டிராகோ மால்ஃபோ அதுல கைய வச்சு பார்க்க அது டிராகோ மால்ஃபோட கைய கடிக்குது. உடனே உனக்கு கையை எடுத்துடுறா. எல்லாரும் போய் மாட்டி வைக்க அதோட அந்த கிளாஸ் முடியுது. பிறகு போன பார்ல காட்டின தலையில நிக்கஸா காட்டினோம். அவன் இந்த முறையும் தலையை கலட்டி காட்டுற. இப்ப எல்லாருமே சாப்பிட்டு கொண்டிருக்கணும். அப்பேக்கு ரோன் அவன மந்திர குச்சிய லோட்டை போட்டு சுத்தி கொண்டிருக்கிறான். அந்த மரம் பிடிச்சு அவன மந்திர குச்சிக்கு அடிபட்டிருக்கும். அதான் இப்ப ஒரு ஆண்டை வருது. அந்த ஆண்டை அப்படியே வந்து கீழே விழுவுது. பிறகு அதுல அந்த ரோன் ஒரு லெட்டர் எடுக்கிறான். அது ரோன் அம்மா ரோனுக்கு அனுப்பி வைக்கணும். அப்ப நெவில் லாங் போட்டாம திராக்காடி தப்பாயம் திரான்னு சொல்ல அவன் திராக்குறான். உடனே அந்த லெட்டர் நல்லா கத்துது. ரோன் நீ எங்களுக்கு தெரியாம காரை எடுத்து கொண்டு போட்ட, இதால எங்களுக்கு நிறைய அவமானம். உங்க அப்பாக்கே வேலை போயிடும் போல, இதுக்கெல்லாம் நீதான் காரணம். இப்படியே நீ செஞ்சு கொண்டு இருந்தியண்டா உங்க படிப்பை நிறுத்திடுவேன்னு சொல்லி கத்தி கொண்டிருக்குது. இதை பாட்டு ரோன் பயந்து கொண்டிருக்கிறான். பிறகு ரோனோட தங்கச்சியை பார்த்து நீ கிரிஃபிண்டோர் டீம்ல சேர்ந்தவங்களுக்கு சந்தோஷம் சொல்லி சொல்லுது. பிறகு அப்படியே அந்த லெட்டரு துண்டு கொண்டா கிழிஞ்சு கீழே விழுது. இதை பார்த்து ஹெர்மைனும் பயந்து போய் கொண்டிருக்கிறான். அடுத்ததா தற்காப்பு கலையை சொல்லிக் கொடுக்கிற மந்திர ப்ரொஃபசர் வந்திருக்கிறார். அவர் தான் தற்காப்பு கலையை சொல்லிக் கொடுக்க போறான். அதோட தான் நிறைய வேதுவான்னு அதையெல்லாம் காட்டுறார். பிறகு நாங்க இதை பார்த்துமே பயப்படக்கூடாது, தற்காப்பா இருக்கும்னு சொல்றார். பிறகு மூடி வச்சு அந்த துணியை எடுக்கிறார். அதுக்குள்ள நிறைய பறக்கிற பூச்சிகள் மாதிரி இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது, பாதுகாப்பா இருக்கும்னு சொல்ல எல்லாரும் சிரிக்கணும். உடனே டக்கண்டு அந்த பூச்சியின் கதவை திறக்கிறார். உடனே அந்த மந்திர பறக்கிற பூச்சி எல்லாம் வந்து எல்லாரும் தாக்கி கொண்டிருக்குது. எல்லா இடத்தையுமே தூக்கி போட்டு புத்தகங்களை கழிச்சு கொண்டிருக்குது. நெவில் லாங் போட்டோம்னா 2 பூச்சி சேர்ந்து தூக்கி அப்படியே மேல தொங்க விடுது. ஹெர்மையோட தலைக்கு மேல ஒரு பூச்சி நிக்குது. ஹாரி போட்டர் அதை புத்தகத்தோட அடிக்கிறான். பிறகு அந்த ப்ரொஃபசர் மந்திரம் போட்டு உள்ளுக்கு கொண்டு வைக்கலாம்னு சொல்ல உள்ளுக்கு விடலாம் பார்த்தா அதான் மந்திர குச்சியை பார்த்து கொண்டு போகுது. பிறகு ப்ரொஃபசரையே வந்து தாக்கி கொண்டிருக்குது. உடனே ப்ரொஃபசர் இதை முண்டு போயிட்டு நீங்கள் அதை அடங்குன்னு சொல்லிட்டு போற. ஹெர்மைன் உடனே ஒரு மந்திரம் போட்டோன்னு அதெல்லாம் அப்படியே அசையாம மேலேயே பறந்து நிக்குது. பிறகு நெவில் லாங் போட்டம் தான் அப்ப தொங்கி கொண்டிருக்கிறேன்னு சொல்றான். அடுத்ததா சீக்கிரம் பிராக்டிஸ்க்காக ஹாரி போட்டரும் அதோட கேப்டனும் போய் கொண்டிருக்கணும். அப்பேக செவிலியன் டீம்ல இருந்து தாங்களும் சீக்கிரம் பிராக்டிஸ் போறோம்னு சொல்லி வரணும். ஆனா நாங்கள் அனுமதி வச்சிருக்கிறோம், அனுமதியை நீட்டினோம். அதுல புதுசா வந்திருக்கிற வழியா சிவிலியன் டீம் சீக்கிரம் விளையாட போயணும் இப்படிக்கு ப்ரொஃபசர் ஸ்னெப்னு சொல்லி இருக்குது. உடனே கேப்டன் அந்த புது விளையாண்டு கேட்க டிராகோ மால்ஃபோ வரான். இந்த முறை அவனும் சீக்கிரம் விளையாட போறான். இதை பார்த்த ஹாரி போட்டர் நீயும் விளையாட போகுதுன்னு கேட்க டிராகோ மால்ஃபோ அவன்கிட்ட இருந்த துடப்பத்தை காட்டுறான். அது நல்ல காசு கூடிய துடப்பம். அந்த துடப்பம் தான் எல்லாரும் வச்சிருக்கணும். இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது ரோன் கேட்க இது டிராகோ மால்ஃபோன் அப்பா எல்லாருக்கும் வேண்டி கொடுத்தவர், அவர்கிட்ட நிறைய காசு இருக்குன்னு சொல்ற. அப்ப ஹெர்மைனி நாங்க திறமையால ஜெயிப்போம், உங்களை மேல லஞ்சம் கொடுத்தெல்லாம் கேம்ல வரமாட்டோம்னு சொல்ல ரோன் மால்ஃபோ நீ எல்லாம் இப்படியா சைக்கு சமமா கதைக்கிறான்னு சொல்லி கிட்ட வாரான். அப்ப ரோன் நீ நத்தைய சாப்பிடுன்னு சொல்லி மந்திரம் போடுறான். அந்த மந்திர குச்சி உடைஞ்சிருக்கிற வழியா அந்த மந்திரம் அப்படியே திருப்பி அவனையே தாக்கியது. உடனே கீழே விழுகிறான். ஹாரியும் ஹெர்மைனும் உடனே ஓடி வந்து என்னாச்சு ரோன்னு சொல்லி கேட்க அவன் வாக்கிய ஏதோ வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. பிறகு நத்தைய துப்புறான். அந்த மந்திரம் அவனுக்கு தெளிச்சிட்டு வாக்கிய நத்தைய துப்பி கொண்டு இருக்கிறான். திருப்ப உடனே 2 பேரும் ரோனு ஹாக்ரிட்ட கொண்டு போயிடும். அப்பதான் காப்பாற்ற முடியும்னு சொல்லி ஹாக்ரிட்ட வந்தா அவரோடு வாளிய கொடுத்து எல்லா நத்தையும் ரோனை துப்ப சொல்றார். ரோனும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நத்தைய துப்பி கொண்டு இருக்கிறான். ஹாக்ரிட் யாருக்கு சாபம் கொடுக்க பாக்குறேன்னு கேட்க ஹாரி அவன் ஹெர்மைனிய மட்டமா ஏத்தமண்டு சொல்லவனு சொல்லி ஹெர்மைனி அங்கே இருந்து போய் அவன் தன்னை மட்டமா ஏத்தமன்னு சொல்லி சொன்னவன் சொல்ல ஹாக்ரிட் ஆச்சரியப்பட ஹாரி போட்டர் அப்படின்டா என்னன்னு சொல்லி கேட்கிறான். அவன் தன்னை மட்டமா ஏத்தமண்டு சொன்னவன் அப்படி என்றா அம்மா அப்பால ஒரு ஆளுக்கு தான் மந்திரம் தெரியும், இன்னொரு ஆளுக்கு தெரியாது அர்த்தம். நாகரிகம் தெரிஞ்ச யாருமே அப்படி சொல்ல மாட்டேன் சொல்லி ஹெர்மைனி சொல்றான். ஹாரி போட்டர் இதெல்லாம் தப்புன்னு சொல்றான். ஹாக்ரிட் அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு தங்களோட உடம்புல ஓடுறதான் நல்ல ரத்தம் வந்து நினைப்பு. ஆனா அது அப்படி இல்ல, மனசுலதான் எல்லாமே இருக்குது. ஹெர்மைனிக்கு தெரிஞ்ச அளவு கூட அவங்க மந்திரம் தெரியான்னு சொல்லி சொல்றார். உடனே ஹெர்மைனி சிரிக்கிறா. ரோன் இன்னும் கஷ்டப்பட்டு துப்பி கொண்டிருக்கிறான். கார்ல வந்ததுக்கு ஹாரி போட்டருக்கு தண்டனை கொடுக்கணும். தண்டனையா அந்த புத்தக வெளியீட்டுல
ஹாரி போட்டருக்கு அன்பளிப்பு கொடுக்கிறார். அவருடைய ஃபேன்ஸுக்கு எல்லாம் ஹாரி போட்டர் சைன் பண்ண சொல்லி கொடுக்கிறார் புத்தகத்தை. ஹாரி போட்டரும் சைன் பண்ற தண்டனை அனுபவித்துக்கொண்டு சைன் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பே கேட்க புகழ் என்றது ஒரு போதை என்று சொல்லி கேட்க ஹாரி போட்டர் அந்த காதுக்கு ஒரு குரல் கேட்குது. அது நீங்க வா என்று சொல்லி கூப்பிடுது சொல்லுது. திருப்ப அப்படி சொல்லி கொண்டிருக்குது. ஹாரி போட்டர் மேல பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த குரல் உங்களை கேட்டு அவர் எந்த குரல் சொல்லி கேட்கிறார். நாங்க சைன் போர்ட வந்து 4 மணி நேரமாச்சு, அதான் இப்படி எல்லாம் தோணுதுன்னு சொல்லி சொல்றார். ஹாரி போட்டரும் அதை கேட்டுட்டு அப்படி அங்கேருந்து போறான். இப்ப ஹாரி போட்டர் நடந்து வந்து கொண்டிருக்கிறான். அப்போ அந்த காதுக்கு ஏதோ சத்தம் கேட்குது. அதுல இன்னும் கொலை பண்ணிடுவேன் கேட்குது. அந்த சிவத்துல கேட்கிற மாதிரி இருக்குது. ஹாரி போட்டர் அந்த சிவத்திலேயே காலை வச்சு கேட்டு கொண்டு போவேன். அங்கார ரோனும் ஹெர்மாயினும் பாயினும் ஹாரி போட்டர் உங்களுக்கு அந்த சத்தம் கேட்க வந்து கேட்கிறான். அதுக்காக இந்த சத்தம் வந்து சொல்லி கேட்கணும். திருப்பவும் அந்த சத்தம் கேட்குது. ஹாரி போட்டருக்கு நேரம் வந்துட்டு நான் கொலை பண்றது கண்டு ஹாரி போட்டர் அங்க இருந்து கொஞ்சம் தூரம் போறான். அங்க போய் பார்த்தா அந்த சிவத்துல ரத்தத்தால வாரிசின் எதிரிகள் ஜாக்கிரதை இருந்தது. இதை ஹாரி போட்டரும் ரோனும் ஹெர்மாயும் பார்த்து கொண்டு கேட்க மிச்சம் எல்லாரும் அங்க வாரினோம். அந்த ஆச்சரியமா பார்த்து கொண்டு கேட்க அப்பேக்க ஹாரி போட்டர் பாக்குறான். அது அங்க ஹேட்டேக்கு அந்த பூனை தொங்குது. இந்த ரத்தத்திலான வெளியிருக்கணும். டிராகோ மால்ஃபோ வாரிசுகளின் எதிரிகள் ஜாக்கிரதை என்றால் நீதான் ஜாக்கிரதையா இருக்கணும் ஹெர்மாயினிய பார்த்து சொல்ல ஹெர்மாயினி கோபமா பாக்குறாங்க. அப்பேட்டு அங்க ஹேர் டேக்கர் வார வந்து தந்த பூனை தொங்குறத பார்த்து ஹாரி போட்டர் முன்னுக்கு நிக்கிறபடியா ஹாரி போட்டர் தான் பண்ணினவன் இன்னும் கொல்ல போவன் ஹாரி போட்டர் 2 பேரும் அங்க பெருசா டம்பிள்டோர் வார வந்து இங்க என்ன நடந்தது ஹாக்ரிட் இந்த பூனையை வந்தான் குலவைனு சொல்ல அதுல அடியிருந்ததை டம்பிள்டோர் பாக்குறார். அப்ப ஹாரி போட்டர் தாங்க இந்த இடத்துக்கு நடந்து வந்து கொண்டிருந்தாங்க. அப்படியே நான் பார்த்தேன் என்று சொல்ல ப்ரொஃபசர் ஸ்னப்பும் ஹாரி போட்டருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்காது. இருந்தாலும் விழாநேரம் ஹாரி போட்டர் மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட இல்லையா என்று தற்காப்பு ப்ரொஃபசர் விழாநேரம் ஹாரி போட்டர் என்னோட தான் இருந்தேன்னு சொல்றாரு. ப்ரொஃபசர் டம்பிள்டோர் ஹேர் டேக்கரை பார்த்து இந்த பூனை இறக்கையில அதாவது சிலையா மாத்தி இருக்கணும். சரிந்த ப்ரொஃபசர் இந்த பூனையை சரி பண்ணி தருவாங்கன்னு சொல்றார். அதோட எல்லாரும் அங்கிருந்து போயினோம். பிறகு அடுத்ததா ப்ரொஃபசர் மெக்கானிக் கிளாஸ் பொருட்கள உருவத்தை எப்படி மாத்துறாங்க கிளாஸ் எடுத்து கொண்டிருக்காங்க. அங்க இருக்கிற பறவைய ஒரு கிளாஸா மாத்திட்டு இதே மாதிரி ரோனை பண்ண சொல்ல ரோண்ட மந்திர குச்சி உடஞ்சிருக்கிறபடியா அவன் மந்திரம் பிள்ளையா வேலை செய்யுது. பிறகு ஹெர்மாயினி வாரிசுகளின் எதிரிகள் ஜாக்கிரதை என்றுக்கு 5வது மந்திர அறையிரு கொண்டு வைக்க ப்ரொஃபசர் மெக்கானிக்கல் ஹாக்வர்ட்ஸ் பல வருஷத்துக்கு முன்னுக்கு 4 பேர் உருவாக்கினாங்க. அந்த 4 பேர்ட்ட பேரைத்தான் ஒவ்வொரு டீமுக்கு வச்சிருக்கு. அதுல 3 பேர் ஒற்றுமையா இருந்தவ செய்தியின் என்ற ஒரு ஆள் மட்டும் அம்மா அப்பா 2 பேருக்குமே மந்திரம் தெரிஞ்சிருக்கணும். அதே நேரத்தில் வந்த ஆக்கள் மட்டும்தான் தந்த டீம்ல இருக்கணும்னு சொன்னாங்க. இதுக்கு மெச்சம் 3 பேரும் இல்லையென்று பிறகு ஒரு மந்திர அறையை உருவாக்கிட்டு போட்டார். ஆனா அந்த அறை ஹாக்வர்ட்ஸ்ல எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதான் அவர்த்த டீம்ல இருக்கிறார்கள்லாம் திறக்கலும் டிராகோ மால்ஃபோவும் அந்த டீம் தான். இந்த அறையில இருந்ததாவது ஆபத்து வந்து அம்மா அப்பால அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் மந்திரம் தெரியும், இன்னொரு ஆளுக்கு தெரியாதால் அவன் குழந்தைகளுக்கெல்லாம் ஆபத்து வர வைக்கும். ஆனா நாங்க தேடி பார்த்ததுல அப்படி ஒரு அறைங்க எங்கேயுமே இல்லைன்னு சொல்றோம். அப்ப ஹாரி போட்டரும் ரோனும் ஹெர்மாயினியும் போய்கொண்டிருக்கணும். ரோன் அவரை ஆபத்து வந்தா இப்ப ஹெர்மாயினியை தான் தாக்கம் என்று சொல்றான். ஹெர்மாயினி அந்த அறை எங்க இருக்குன்னு தெரியா. ஆனா அவன் இந்த டீம்ல இருக்கிறாக்கெல்லாம் திறக்கலும் என்று டிராகோ மால்ஃபோவோட திறக்கலும் என்று சொல்றான். அப்பேக்கு ஹெர்மாயினி நாங்கள் 3 பேரும் அவன் இந்த டீம்ல இருக்கிறார்கள் மாதிரி உருவத்தை மாத்தி கொண்டு போனா அந்த கதவு திறக்க கொண்டு பார்ப்போம் வந்துட்டு ஐவைக்கு வந்து அப்படி உருவத்தை மாத்திரண்டு தேடிக்கொண்டிருக்கணும். அதுல உருவத்தை மாத்திரதுக்கான பாடம் தயாரிக்கிறதுக்கு 10 நாளுக்கிட்ட தேவைப்படும் இருக்குது. அப்போ 30 நாளுக்கு பிறகு அங்க போவோம் என்று சொல்லிட்டோம். அடுத்ததா அந்த சீக்கிரம் கேம் இந்த வருஷத்துக்காக நடக்குது. 2 டீமுமே மாறி மாறி போல வச்சு விளையாடி கொண்டிருக்கணும். அப்பேக்கு ஹாரி போட்டர் அந்த பக்கமா போல் வர ஹாரி போட்டர் போல பிடிக்க போக அந்த போல் ஹாரி போட்டரை திரட்டி கொண்டு வருவது ஹாக்ரிட் அந்த போல் ஹாரி போட்டரை திரட்டி வந்து பார்த்துட்டு கொண்டிருக்கிறார். ரோன் மந்திரம் போட்ட தடுக்க வலிச்சிட ஹெர்மாயினி இந்த மந்திரத்தை உடஞ்சிருக்கென்று சொல்றார். இதை பார்க்க டிராகோ மால்ஃபோ சிரிச்சு கொண்டிருக்கிறான். பிறகு இந்த சின்ன போல டிராகோ மால்ஃபோ பிடிக்க போ ஹாரி போட்டர் மேல பிடிக்க போறான். 2 பேருக்கு முன்னுக்கு மச்ச போல் ஹாரி போட்டரை திரட்டது. அப்பேக்கு டிராகோ மால்ஃபோ மந்திர குச்சி தடக்கப்பட்டு கீழே விழுந்துட்டான். பிறகு ஹாரி போட்டர் அந்த சின்ன போல பிடிக்க போக ஹாரி போட்டர் அந்த சின்ன போல கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டான். இருந்தாலும் அந்த பெரிய போல் வந்து ஹாரி போட்டரை அடிச்சு கொண்டிருக்க
ஹெர்மைனி வந்து மந்திரம் போட்டு அந்த பெரிய போரை வெடிக்க வச்சாச்சு. பிறகு மிச்சம் எல்லாரும் ஹாரி போட்டர் ஓடி வாயினம். ஹாரி போட்டர் கையில அந்த போர் அடிபட்டிருக்கு. ஹாரி போட்டர் கை அந்த போல் பட்டுடன் இருக்குது. ஏதோ தற்காப்பு ப்ரொஃபசர் தான் செய்வன்ற மந்திரம் போட்டு அதுல ஹாரி போட்டர் எலும்பே மறைஞ்சிட்டது. கையின் தசைதான் இருக்குது. பிறகு ஹாரி போட்டரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தது. ஹாரி போட்டர் நைட்ல படுத்துற கேட்க அந்த ஹாரிக்கு சத்தம் கேட்குது. என்னென்னு ஹாரி போட்டரை பார்த்தா அந்த டோபி வந்து நிக்குது. என்னன்னு ஹாரி போட்டர் பார்த்தா அந்த டோபி வந்து நிக்குது. ஹாரி போட்டர் நீங்க இப்ப ஹாக்வார்ட்ஸை விட்டு போகணும்னு சொல்லி சொல்லுது. ஹாரி போட்டர் நான் இதுக்கு போகணும் போக மாட்டேன்னு சொல்லி சொல்ல டோபி இப்ப உங்களுக்கு அடிபட்டுருச்சு, நீங்க இந்த பிளாட்ஃபார்முக்கு நீங்க வரையிலாம இருக்கே வெளியில போயிருக்கோம்னு சொல்லுது. இப்ப ஹாரி போட்டர் நானும் ட்ரோனும் உள்ளுக்க போவதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லி டோபி ஆமாண்டு. அதோட அந்த போல் திரட்டி ஹாரி போட்டர் கையில் அடிச்சதுக்கு டோபி தான் காரணம். இதை சொல்ல ஹாரி போட்டர் கோவமா வரான். இப்ப டோபி உங்களோட சாகசங்களை பத்தி எனக்கு தெரியும் ஹாரி போட்டர், இருந்தாலும் நீங்க ஹாக்வார்ட்ஸுக்கு வரக்கூடாது அப்படி செஞ்சான் நீ ஹாக்வார்ட்ஸை விட்டு போகணும்னு சொல்லி சொல்லுது. இப்ப அந்த ஆராதனை தான் முதல் நடந்த ஆபத்து எல்லாம் திருப்பி நடக்கும்ண்டு. அப்ப அந்த முதல் திறந்தது வந்து ஹாரி போட்டர் கேட்க டோபி தெரியாம சொல்லிட்டேன் அங்க இருந்து பொருள் இடத்தை தலையில அடிச்சு கொண்டிருக்குது. ஹாரி போட்டர் நீ ஏன் இவரை அழுக்கான உடுப்பு போட்டிருக்கா, இதெல்லாம் அடிமையில உடுப்பு, எங்களோட முதலாளி பொது உடுப்பு தந்தா நாங்க விடுதலை அடைஞ்சிருவோம்னு சொல்லி சொல்றேன். அங்க ஆரோ வேற மாதிரி இருக்க டோபியோட சுடக்கு போட்டு அப்படியே மறைகிறான். ஹாரி போட்டர் உடனே வச்சுட்டு போது வரைக்க அங்க ப்ரொஃபசர் மெக்கனாகரும் டம்பிள்டோரும் ஒரு பையனை தூக்கி வாயினம். கிரிஃபிண்டோர்ல இருக்கிறவன் இவனுக்கு ஏதோ ஆபத்து வந்துருச்சு, இவன் பார்த்த டம்பிள்டோர் எப்படியே விடக்கூடாது, ஹாக்வார்ட்ஸ்ல ஆபத்து இல்லை என்று எல்லாருக்கும் உண்மையை சொல்லுவோம்னு சொல்லி சொல்றார். அது இவன் 3 பேரும் இன்னும் அந்த மந்திர பணத்தைத்தான் தயாரிச்சு கொண்டு வைக்கணும். கேர்ள்ஸ் பழைய டொய்லெட்ல வச்சு அதை செய்யணும். 12 ஒரு ஆவி இருக்குது, அங்க யாரும் பெற மாட்டேன் உண்டு. தற்காப்பு ப்ரொஃபசர் எல்லாருக்கும் தற்காப்பு மந்திரத்தை சொல்லித்தாரன். தன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஸ்னப் என்று சொல்ல ப்ரொஃபசர் ஸ்னப் அங்க வர பிறகு 2 பேரும் ஒரு ஆள் தாக்கிக்க ப்ரொஃபசர் ஸ்னப் என்ற மந்திரம் தற்காப்பு ப்ரொஃபசர் மேல வட்டார கீழே விழுகிறார். பிறகு ப்ரொஃபசர் ஸ்னப் பசங்களை வச்சு செஞ்சு பார்க்கலாம்னு சொல்ல தற்காப்பு ப்ரொஃபசர் ஹாரி போட்டரையும் ரான் வீஸ்லியையும் கூப்பிடுறார். ப்ரொஃபசர் ஸ்னப் ரான் மந்திர குச்சி உடஞ்சிட்டு வெளியே வேற யாரையும் கூப்பிடுவோம்னு சொல்லி அவர் டிராகோ மால்ஃபோவை கூப்பிடுறார். பிறகு டிராகோ மால்ஃபோவும் ஹாரி போட்டரும் ரோலையராய் தாக்கிக்க மிஸ்டர் டிராகோ மால்ஃபோன தாக்குதல் ஹாரி போட்டர் மேல பட்டு ஹாரி போட்டர் விழுகிறான். பிறகு ஹாரி போட்டர் பார்க்க டிராகோ மால்ஃபோ விழுகிறான். பிறகு டிராகோ மால்ஃபோ ஒரு பாம்பை உருவாக்கி ஹாரி போட்டரை தாக்க அனுப்பி வைக்க அதை தற்காப்பு ப்ரொஃபசர் தடுக்கிறார். ஆனா அந்த பாம்பு கொண்டுமே ஆயில்லை. அந்த பாம்பு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆளை கொத்த போக ஹாரி போட்டர் அந்த பாம்புட்ட சொல்றான் அந்த பையனை தாக்காத என்று. இதை கேட்ட பாம்பும் அந்த பையனை தாக்காம இருக்க திருப்பம் ஹாரி போட்டர் அந்த பாம்புட்ட ப்ரொஃபசர் ஸ்னப் அந்த பாம்பு அடிக்கிறார். பிறகு ஹாரி போட்டரும் ரோனும் ஹெர்மைனியும் உலகத்துல ஹாய்ச்சி கொண்டு கேட்க ரோனும் நீ எப்படி பாம்புட்ட பேசுங்கன்னு சொல்லி கேட்க ஹாரி போட்டர் எல்லாரும் பேசுகிறேன் தானே என்று அவ இல்ல இது எல்லாரும் பேச மாட்டினோம், பாம்புட்ட பேச ஆபத்தான விஷயம் என்று சொல்லி சொல்றான். ஹாரி போட்டர் நான் அந்த பையனை தாக்க கூடாது சொன்னேன்னு சொல்லி சொல்றேன். ரோன் ஏன் அந்த பாம்புண்ட பாஷையில சொன்னி அந்த ஹாரி போட்டர் பாம்புண்ட பாஷையை தனக்கு தெரியாம தான் என்னன்னு சொல்லுவான்னு சொல்லி கேட்க ஹெர்மைனி அந்த செவ்வின் குரூப் என்ற தலைவர் பாம்போட கலைக்கிறவர், அதனால அந்த குரூப்புக்கு பாம்புண்ட சிந்தம் இருக்குது. இப்ப நீ எல்லாருமே நீ அந்த குரூப் இந்த வேரசன் தான் சொல்லுகிறோம்னு சொல்ல ஹாரி போட்டர் தான் அப்படியே அந்த குரூப் இந்த வேரசாக முடியும்னு சொல்லி கேட்கிறேன். அதோட அந்த கட்டம் முடியும். படத்துல இந்த வந்துருச்சு. யாராவது லைக் போடாம பார்த்துட்டு இருந்துச்சுன்னா லைக் போட்டு சப்போர்ட் பண்றாங்க. ஹாரி போட்டர் நடந்து போய்க்க திருப்பமா அந்த சத்தம் இருக்குது. ஹாரி போட்டர் நான் சிவத்திலேயே சத்தத்தை வச்சு கேட்டு கொண்டு போய்க்க ஒரு பையன் சிலையாவில் இருந்து கிடக்குறேன். உடனே ஹாரி போட்டர் அந்த பையனை கிட்ட போவாங்க. ஹேட்டேக்கர் அவர் வந்துட்டு மாட்டிவிட்ட ஹாரின்னு சொல்லிட்டு உடனே ப்ரொஃபசர் மெக்கனாகளை கூட்டிக் கொண்டு வர ஹாரி போட்டர் மெக்கனாகிட்ட தான் பண்ண எதுவுமே பண்ணலன்னு சொல்ல ப்ரொஃபசர் மெக்கனாக தன்னால் ஒன்றும் பண்ணலாது ஹாரி போட்டர் என்று சொல்லி சொல்றார். ஹாரி போட்டர் அந்த பார்க்க அங்க நிறைய ஸ்கேண்டியலும் போய்கொண்டிருக்குது. பிறகு ப்ரொஃபசர் மெக்கனாக டம்பிள்டோர் அந்த அறையில ஹாரி போட்டரை விடுறார். அந்த போன வருஷம் பார்த்த அந்த தொப்பி இருந்தது. ஹாரி போட்டர் என்ன கரெக்டான டீம்ல விட்டுக்கிறீங்கன்னு கேட்க அந்த தொப்பியும் எனக்கு கிரிஃபிண்டோர் டீமை விட ஸ்லிதரின் டீம் தான் கரெக்டான டீம், அங்கே இருந்தா நீ நல்லா சாதிப்பேன்னு சொல்லி சொல்லுது. ஹாரி போட்டர் அப்படி இல்லையன்னு சொல்லி சொல்றான். பிறகு ஹாரி போட்டர் அங்கே இருந்த ப்ரொஃபசர் டம்பிள்டோர் இந்த பறவையை பார்க்க இந்த பறவை அப்படியே எரிஞ்சு சாம்பலா போகுது. ஹாரி போட்டர் தான் எதுவுமே பண்ண இல்லைன்னு
சொல்லி சொல்ல ப்ரொஃபசர் டம்பிள்டோர் அந்த பறவை எரியறதுக்கு நேரம் வந்துட்டது. அது பீனிக்ஸ் பறவை எரியக்க தானா இருந்து பிறகு அந்த சாம்பல்ல இருந்து வரும்னு சொல்லி சொல்ற. பிறகு சாம்பல்ல இருந்து ஒரு பறவை வருது. ஹேக்ரிட் அங்க வந்து ஹாரி பாட்டர் அப்படி பண்ணிருக்க மாட்டான், இதை தரங்கி என்றாலும் சொல்லுவேன்னு சொல்லி சொல்ல ப்ரொஃபசர் டம்பிள்டோரும் ஹாரி பாட்டர் அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க தான் நம்புறேன்னு சொல்லி சொல்றேன். ஹேக்ரிட் அங்க இருந்து போக ஹாரி பாட்டர் தான் எதுவுமே பண்ணிடலன்னு சொல்லி சொல்றான். ப்ரொஃபசர் டம்பிள்டோரும் சரி நீ நான் என்னட்ட சொல்லணும்னு சொல்லி சொல்ல ஹாரி பாட்டர் இல்லைன்னு சொல்லி சொல்றான். பிறகு திருப்பம் கிறிஸ்துமஸ் ஆரம்பிச்சிட்டது. ஹெர்மைனி அங்க வந்து அந்த பானத்தை நான் தயாரிச்சுட்டேன், தலைமுடி வேணும், இதுல மயக்கமா இருந்து கலந்த கேக் இருக்குது, இதாவ சாப்பிட வச்சுட்டு அப்புறம் உடுப்பை போட்டு கொண்டு அந்த தலைமுடியும் கொண்டு வர சொல்லி சொல்றான். ஹாரி பாட்டரும் ஜானும் அந்த கேக்கை அந்த 2 பேரும் சாப்பிட வச்சுட்டு தலைமுடி எடுத்து கொண்டு வாரினோம். 3 பேருமே இப்ப அந்த பொழுத்தின் பானத்தை குடிக்கணும். குடிக்க ஹாரி பாட்டரும் ஜானும் சாகன் மால்ஃபோட ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டினோம். ஹெர்மைனி அந்த பாத்ரூம்ல போய் கதவை சாத்தி கொண்டுக்கிறார். 2 பேரும் மாறி தாங்கள் போறோம்னு சொல்ல ஹெர்மைனி நீங்கள் போங்கதான் வரேன்னு சொல்லி சொல்றார். 2 பேரும் அங்க வரைக்கும் சீக்கிரம் கப்டன் நிக்கிறார். நீங்க இங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. டிராகோ மால்ஃபோ வர அந்த 2 பேரும் கூட்டி கொண்டு போறான். அப்பேக்கே ட்ரோன் மாறி ஆண்ட குரல்ல கழிக்கிறான். இப்ப டிராகோ மால்ஃபோ என்னன்னு கேட்க தனக்கு வைத்த வழி என்று சொல்றான். ஹாரி பாட்டர் இந்த ராசி அறைய பத்தி தெரியும் சொல்ல டிராகோ மால்ஃபோ தனக்கு ஏதும் தெரியாது, நான் எங்க அப்பா சொன்னதை 50 வருஷத்துக்கு முதல் அந்த அறைத்திரம் இருக்கு, அதுதான் கேட்க ஒரு மட்டமான ரத்தத்தின் ஒரு ஆள் இறந்திருக்கிறாங்க, அதே மாதிரி இந்த முறை நடக்கும், அது ஹெர்மானியா தான் இருக்கும்னு சொல்லி சொல்ல ரோன் கோவப்படுறான். இப்ப டிராகோ மால்ஃபோ ஏன் ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு கேட்க ரோன் வைத்து வழின்னு சொல்லி சொல்றான். பிறகு டம்பிள்டோருக்கு ஒழுங்கா ஹாக்வர்ட்ஸ் நகரத்தை நடத்த தெரியாதுன்னு சொல்லி சொல்றேன். ஹாரி பாட்டர் கோவப்பட என்னென்று அவரை விட ஒரு ஆபத்தான ஆள் இருக்கிறான், டிராகோ மால்ஃபோ நேரண்ட ஹாரி பாட்டரும் ஹாரி பாட்டர்னு சொல்லி சொல்றான். அதுக்கும் டிராகோ மால்ஃபோ சரி என்று சொல்றான். அப்ப கீழே இருக்கிற ஒரு பொருளை எடுத்து டிராகோ மால்ஃபோ பார்த்து கொண்டிருக்கு. ஹாரி பாட்டர் இந்த தோணுந்த அந்த பானத்தண்ட எஃபெக்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறைய திரும்ப பழைய மாறினோம். உடனே 2 பேரும் முகத்தை முடிக்கணும், அங்கே இருந்து போய்க்கணும். அப்புறம் இங்க வந்து பார்த்தாங்க ஹெர்மைனி பூனையா மாறி இருந்தா ஆட்சி முடிய போட்டினோம், அதிகா மாறினோம். ஹெர்மைனி மாறி பூனை முடிய போட்டு பூனையா மாறிட்டாங்க. ரோனும் ஹாரி பாட்டர் நடந்து வந்து கேட்க ஃபுல்லா தண்ணியா இருக்குது இடம் ஃபுல்லா. அப்ப அந்த ஆவிதான் மாதிரி தண்ணியை திறந்துட்டு வந்து வேலையும் தண்ணியை போட்டினோம். அப்ப அந்த ஆவி தாந்திரா கேள்வி தண்ணி தானாவே தந்து இருந்தது. ஒரு தண்டை மேல எண்ணத்தை எரிஞ்சிட்டு சொல்லி சொல்ல உனக்கு எரிஞ்சது பட்டாலும் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லி சொல்றான். அப்ப அந்த ஆவி எனக்கு எதுவும் நடக்காட்டியும் இதாண்டாயும் தண்டை மேல தூக்கி போட்டு எரிக்கலாம்னு சொல்லிடுவான். கோமா கழிச்சு கொண்டிருக்கு. அப்புறம் அந்த பாக்கிக்கு அங்க ஒரு புத்தகம் இருக்குது, அதை ஹாரி பாட்டர் எடுத்து கொண்டு 2 கோமுக்கு வரான். பிறகு அந்த புத்தகத்தை திறந்து பார்த்து கொண்டிருக்கிறான். அதுல எந்த எழுத்துமே இல்ல. பிறகு அந்த புத்தகத்தின் பேரை பார்க்க அதுல அந்த புத்தகத்துல ரோன் மார்வலோ எடிலண்டு பேர் எழுதியிருந்தது. ஹாரி பாட்டர் தன்னிட்ட இருக்கிற பேனையை வச்சு அதுல துறவே அதுல மை உருவாகுது. ஹாரி பாட்டர் அதுல இந்த பேர் ஹாரி பாட்டர் எழுது, அந்த எழுத்தெல்லாம் மறைஞ்சு அதுல ஹலோ ஹாரி பாட்டர் இந்த பேர் டோம் எடிலண்டு வருது. இதை பார்த்த ஹாரி பாட்டர் திருப்ப உனக்கு அந்த மந்திர அறைய பத்தி தெரியுமோ என்று கேட்க அதுல ஜெஸ் என்று சொல்லி வருது. உன்னால எனக்கு சொல்ல முடியுமோன்னு சொல்லி எழுத நோ என்று சொல்லி வருது. பிறகு அந்த புக்குல ஆனா என்னால உன்ன 50 வருஷத்துக்கு முதல் அந்த இடத்தை கூட்டி கொண்டு போக முடியும்னு சொல்லி வருது. பிறகு புக் இந்த நடுவில் வந்து 13th ஜூன் அன்று இருக்குது. பிறகு அந்த புக்ல இருந்து ஒரு வெளிச்சம் வந்து அப்படியே ஹாரி பாட்டர் அந்த புக்குள்ள இருக்குது. பார்த்தா ஹாரி பாட்டர் 50 வருஷத்துக்கு முதல் ஹாக்வர்ட்ஸுக்கு வந்துட்டான். அப்ப ஹாரி பாட்டர் ஆச்சரியமா பார்த்து கொண்டு வர அந்த டோம் பில்டில் நிக்கிறார். நீங்க டோம் பில்டர் வந்தா அவனே கேட்க இல்லை ஹாரி பாட்டர் சொல்றது. அவன் வேற எங்கேயோ பார்த்து கொண்டு நிக்கிறான். அங்க பார்த்தா ஒரு ஆள் இறந்திருக்கிறாங்க, 50 வருஷத்துக்கு இறந்த ஆள். பிறகு அந்த இடத்துக்கு டம்பிள்டோர் வர. அப்ப டோம் பில்டில் நான் இந்த ஹாக்வர்ட்ஸை பத்தி கேள்விப்பட்டதுல உண்மையும் இந்த ஹாக்வர்ட்ஸை விட்டா எனக்கு போறதுக்கு வேற இடம் இல்லைன்னு சொல்லி சொல்ல டம்பிள்டோர் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி சொல்றார். ஹாரி பாட்டர் இவன் டம்பிள்டோர் வந்து ஆச்சரியமா பார்த்து கொண்டிருக்கிறான். பிறகு டோம் பில்டில் ஹாக்வர்ட்ஸ் மூடியணும்னு சொல்லி கேட்க ஹாக்வர்ட்ஸ் இந்த தலைமையில இருக்கிற ஆக்கள் எல்லாம் மூட மாட்டேன்னு சொல்றார். அப்பைக்கு வேற ஒரு ஆள் தான் ஹாக்வர்ட்ஸ் தலைமையில இருந்திருக்கிறார். பிறகு டோம் பில்டில் அங்க இருந்த இடத்துக்கு போவார். அங்க பார்த்தா ப்ரொஃபசர் ஹாக்ரிட் இருக்கிறார். அவர்கிட்ட ஹாக்ரிட் தள்ளி போட்ட தான் மிருகத்தை கொள்ளையம்னு சொல்லி சொல்ல ஹாக்ரிட் தள்ள இல்லை. பிறகு டோம் பில்டில் ஹாக்ரிட் உன்னை சுத்தமா விட மாட்டேன், நீங்க ஸ்கூலை விட்டு போறதுக்கான நேரம் வந்துட்டேன்னு சொல்லி அந்த பெட்டியில மந்திரத்தை போட அங்க இருந்த சிலந்தி வந்து வெளியோடு வருது. அதை டோம் பில்டில் தாக்குறான். பிறகு ஹாக்ரிட் நீதான் இதுக்கெல்லாம் காரணம், நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹாக்ரிட்டை தாக்க விடுக்கிறார். ஹாரி பாட்டர் ஹாக்ரிட்னு சொல்ல அப்படியே அந்த புத்தகத்தை விட்டு வெளியில வர ஹாரி பாட்டர் இதெல்லாம் ரோட்டின் சமாளின்னு சொல்ல
அவள் டோம் ரீடில் என்று சொல்லி கேட்கிறான். டோம் ரீடில் ஆபத்தான வாழத்தான் இருக்கும்னு சொல்லி சொல்றான். ஹெர்மைனி ஹாக்ரிட் தங்கிற ஃப்ரெண்ட் பண்ணாங்க நேரா போய் கேட்போம் என்று சொல்லி சொல்ல டோனிதான் போய் அவர்கிட்ட நேரா போய் கேட்கிறேன். நீங்கெல்லாம் ஹாக்வார்ட்ஸ் அழைக்க நிற்கிற ஆபத்தான சொல்லி சொல்ல ஹாக்ரிட் பின்னுக்கு வந்து நிக்கிறேன். மூன்று பேரும் பயந்து வந்து பின்னுக்கு திரும்ப ஹாக்ரிட் என்ன ஹதச்சான்னு சொல்லி கேட்க சும்மா ஹதச்சான்னு சொல்லி சொல்றேன். நீங்க எனக்கு அதை கேட்கணும்னு சொல்லி கேட்க வெள்ளையாண்டினோம். அங்கே ஒரு பையனோடி வந்து ஹாரி போட்டோட ரூமுக்கு வர சொல்லி சொல்றான். ரூமுக்கு போய் பார்த்தா அங்க இருக்கிற எல்லாமே கிளஞ்சிருக்குது. ஹாரி போட்டோ அந்த டோம் டைரியை தேடுறான். ஆனா அந்த டோம் அங்க இல்லாத ஆரோடு திட்டினோம். ஹெர்மைனி எதையோ தேடித்தான் இங்க வந்திருக்கோம். ஹாரி போட்டர் அதை அவைக்கு கிடைச்சிட்டுன்னு சொல்லி சொல்றான். ஹாரி போட்டரும் அந்த சீக்கிரம் கேப்டனும் சீக்கிரம் கேம் விளையாட வர ப்ரொஃபசர் மெக்கனகர் வந்து கேமை நிறுத்தியாச்சு. ஹாரி போட்டர் நீ ரோனை கூட்டிக்கொண்டு இடத்துக்கு வாழ்ந்து சொல்ல ஹாரி போட்டர் ரோனோட வாரான். அங்க பார்த்தா ஹெர்மைனி சிறையா படுத்திருக்கிறான். இதை பார்த்து ரோனும் ஹாரி போட்டரும் ஆச்சரியமா பார்த்து கொண்டிருக்க எப்படி சிறையானு கேட்க பாத்ரூமுக்கு பக்கத்துல இப்படி சிறையா கிடந்த எந்த தூக்கணும் வந்து சொல்லி ப்ரொஃபசர் மெக்கனகர் சொல்றாங்க. பிறகு ப்ரொஃபசர் மெக்கனகர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே 6 மணிக்கு மேல யாருமே ரூமை விட்டு வெளியில வரக்கூடாது. அதோட கிளாஸுக்கு ஒரு டீச்சர் உங்களுக்கு துணியா இருப்பான்னு சொல்றாங்க. இதையும் மீறி ஏதாவது தப்பு நடந்தா ஹாக்வார்ட்ஸ் எழுத்து தந்துடுவோம்னு சொல்லிட்டு போறாங்க. போட்டு நாம எப்படியாச்சு ஹாக்ரிட் பத்தி கேட்கணும்னு சொல்ல ரோன் வெளியில போக கூடாது எப்படி போறான்னு கேட்க அதை போட்டு அந்த மந்திர கம்பளத்தை வச்சு போலாம்னு சொல்றான். பிறகு ஹாக்ரிட் அந்த கதவை தட்ட ஹாக்ரிட் அம்போட வந்து கதவை திறக்கிறேன். பிறகு வந்த இவதான் தெரிஞ்சவன உள்ள வர சொல்றேன். உள்ள வந்து டீ கீழே ஊத்துண்டது. ஹாக்ரிட் வளச்சமா இருக்கிறேன். ஹாரி போட்டர் உங்களுக்கு கொண்டு முடியும் கேட்க ஹாக்ரிட் ஒன்று முடியாங்க திருப்பி அந்த சத்தம் கேட்குது. ஹாக்ரிட் ஹாரி போட்டரை போய் வெளியே சொல்ல ஹாரி போட்டரும் ரோன முடியணும். விவசாய டம்பிள்டோரும் அதோட மந்திர உலகன்ற அமைச்சரும் வந்திருக்கிறேன். அவர் ஹாக்ரிட்டை பார்த்து இதுக்கு காரணம் ஒரு கிழமையில 3 பேருக்கு இப்படி நடந்துட்டது. இதை இப்படியே விடக்கூடாது. இது காரணம் நீதான் என்று நிறைய பேர் சொல்லிடும் என்று சொல்ல ஹாக்ரிட் தான் இல்ல என்று சொல்ல மந்திர உலக அமைச்சர் உங்களுக்கு வழியில வரையில்லை என்று சொல்ல ஹாக்ரிட் என்ன ஆக்ஸபான் மந்திர ஜெயில கூட போடுவேன் என்று கேட்க அந்த இடத்துக்கு டிராகோ மால்ஃபோன் அப்பா லூசியஸ் மால்ஃபோ வரார். ஹாரி போட்டர் ரோனி எல்லாம் பார்த்து கொண்டு வைக்கணும். ஹாக்ரிட் அவரை வெளியில போக சொல்ல இந்த வீட்டை விட்டு அவர் வந்து பார்த்துட்டு இதையான வீடுன்னு சொல்றான்னு சொல்லி கேட்கிறார். இப்ப விவசாய டம்பிள்டோர் லூசியஸ் மால்ஃபோட்ட என்னப்பா கேம் வந்தான்னு கேட்க அவர் ஹாக்வார்ட்ஸ்ல நிறைய பிரச்சனை நடக்கிறபடியா தானும் மிச்ச கவர்னரும் சேர்ந்து உங்களை மாத்த போறோம்னு சொல்ற. இதை பார்த்த ஹாக்ரிட் விவசாய டம்பிள்டோரை மாட்டினா ஹாக்வார்ட்ஸுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குறான்னு சொல்லி கோவப்படுற. விவசாய டம்பிள்டோர் அதை வேண்டிட்டு கவர்னர்கள் எல்லாம் அதை முடிவு பண்ணா ஒன்னும் பண்ணலான்னு சொல்லி சொல்ற. அதோட ப்ரொஃபசர் டம்பிள்டோர் இந்த ஹாக்வார்ட்ஸ்ல எந்த உதவி யாருக்கு தேவைப்பட்டாலும் நான் செய்வேன்னு சொல்றேன். ரோனையும் ஹாரி போட்டரையும் பார்த்து ஆனா மற்றவைக்கு தெரியாது. ரோனும் ஹாரி போட்டரும் இருக்கிறோம் என்று பிறகு எல்லாரும் அங்கேருந்து போயினோம். அவன் ஹாக்ரிட்டை கூட்டிக்கொண்டு போயிருக்க ஹாக்ரிட் இவர்கிட்ட சிலந்திய ஃபாலோ பண்ணி போக சொல்லி இருப்பார். உடனே ரோனும் ஹாரி போட்டரும் அந்த இடத்துல இந்த வெளியில வந்து சிலந்திய ஃபாலோ பண்ணி கொண்டு போயினோம். அது நேரா காட்டுக்கு போகுது. ரோன் இப்ப காட்டுக்கு வரணும் நம்ம வீட்டுல ஏந்திருக்கலாம்னு சொல்லி சொல்றான். பிறகு 2 பேரும் காட்டுக்கு ரொம்ப தூரம் போயினோம். குகைக்குள்ள போயினோம். ஹாக்ரிட் இந்த நாயும் கூட போகுது. பிறகு அந்த குகையில ஹாக்ரிட் வந்திருக்கிறேன்னு சொல்லி கேட்க ஹாரி போட்டர் இல்ல நான் ஹாக்ரிட் என் நண்பர்கள் சொல்லி சொல்றான். அப்புறம் அங்கிருந்து மிகப்பெரிய சிலந்தி ஒன்று வருது. ரோனும் ஹாரி போட்டரும் பயப்படினான். அந்த சிலந்தி ஹாக்ரிட் தானே இங்க வருவார் வேறு யாரையும் அனுப்ப மாட்டேன் சொல்ல இன்றைக்கு எங்களை அனுப்பினு சொல்லி ஹாரி போட்டர் சொல்றான். பிறகு ஹாரி போட்டர் அந்த மந்திர அறையில இருக்கிற ஆபத்து நீங்க தானோன்னு சொல்லி கேட்கிறார். அதுக்கு அந்த சிலந்தியும் அந்த ஆபத்து தான் இல்ல அந்த ஆபத்தை பார்த்தா அங்களுக்கே பயம் என்று சொல்லி சொல்லுவோம். ஹாரி போட்டர் அந்த மந்திர அறையில இருக்கிற ஆபத்தை நீங்க பாத்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்க சிலந்தி தான் இந்த பெட்டியை தவிர தான் ஒன்றையும் பார்த்ததில்லை. ஒரு ஆள் என்ன ஹாக்ரிட்டை வித்துட்டார். அதுல இருந்து ஹாக்ரிட் தான் என்ன வளர்க்கிறார். 50 வருஷத்துக்கு முதல் ஒரு ஆள் இறந்தபடியா எல்லாரும் நானா நினைச்சு என்ன பிடிக்க வந்தபடியா என்ன இந்த குகையில வச்சு ஹாக்ரிட் வளர்க்கிறான்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப அந்த 50 வருஷத்துக்கு முதல் கூட நீங்க பண்ண இல்லைன்னு சொல்லி சொல்லுவோம். பிறகு ஹாரி போட்டர் அந்த அறையில இருக்கிற ஆபத்து எங்க இருக்குன்னு சொல்லி கேட்க அது ஹாக்வார்ட்ஸ்ல இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம். பிறகு ஹாரி போட்டர் மேல பார்த்தா அங்கே நிறைய சிலந்திகள் எல்லாம் கீழே வருது. அப்ப அந்த சிலந்தி இவையெல்லாம் இந்த சொந்தக்காரர் ஹாக்ரிட் வந்தா மட்டும்தான் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி நான் சொல்லி இருக்கிறேன். வேறையாக்கள் வந்தா நான் சொன்னாலும் அது வந்ததையே சாப்பிட்டுரும். இப்ப உங்களையும் சாப்பிட போய் என்று சொல்லி சொல்றேன். ரோனும் ஹாரி போட்டரும் பயந்து பின்னுக்கு போக எல்லா சிலந்தியுமே 2 பேர்ட்ட கிட்டேயும் பெறையுது. பிளஸ் ஹாரி போட்டர் ரோனுக்கும் பின்னுக்கு வெளிச்சம் பெறையுது. திரும்பி பார்த்தா முதல் ஹாரி போட்டரும் ரோனையும் விளக்கி விட்டுட்டு போன கார் வந்து நிக்குது. இன்னும் 2 பேரும் கார்ல இருந்து தப்பிச்சு போயினோம். இருந்தாலும் ஒரு சிலந்தி ரோனை பிரிச்சிருது. ஹாரி போட்டர் மந்திரம் போட்டாதான் விளை வைக்கிறேன். பிறகு 2 பேரும் ஹாக்வார்ட்ஸுக்கு வாரினோம். அப்போ ரோன் ஹாக்ரிட் தானே அந்த சிலந்தியை ஃபாலோ பண்ண சொன்னது.
ஜெயில இருந்து வந்தா அப்புறம் நான் அவரை சும்மா விட மாட்டேன்னு சொல்றான். இப்ப ரோனும் ஹாரி போட்டரும் ஹெர்மைனி படுத்துக்கிற இடத்துக்கு வாயினும் ஹெர்மைனி அப்படி அசையாம சரியா இருக்கிறாங்க. ஹெர்மைனியோட கைய பாக்க அதுல ஏதோ பேப்பர் இருக்குது. ரோன் என்ன பேப்பர் ஹாரி போட்டர் வீச்சு பாக்குறான். பாக்க இந்த பேப்பருக்காண்டி தான் ஹெர்மைனி லைப்ரரியில இருந்திருக்கணும். அந்த ஆபத்தை பத்தி உண்மை ஹெர்மைனிக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் ஹெர்மைனி இப்ப சரியா இருக்கிறாங்கன்னு சொல்றான். இந்த பேப்பர்ல எழுதி இருந்தது எத்தனை விலங்குன்ற பூமியில இருந்தாலும் பேசரிஸ் அளவுக்கு பெரிய ஒரு விலங்கா இருக்கா வந்து பேசரிஸ் அளவுக்கு ஆபத்தான ஒரு விலங்கா இருக்கா வந்து அந்த மந்திர அறையில இந்த ஆபத்து பேசலிஸ் தான். அதோட அந்த பேசலிஸ பார்த்தா சிலந்தி பூச்சி எல்லாம் பயப்பட மட்டும் அந்த ஒச்சையில எழுதி இருந்தது. அந்த பேசலிஸ யார் நேருக்கு நேரம் பாய்க்கணுமோ அவ இறந்துடுவாங்கன்னு இருந்தது. அப்பேக்கு அவ்வளவு பெரிய பாம்பு என்னன்னு இந்த ஸ்கூலுக்கு வருமானு கேட்க அதையும் ஹெர்மைனியா அந்த ஒச்சையில எழுதி இருந்தது. அது பைப் வழியா வருமாண்டு ஹாக்வர்ட்ஸுக்கு மேல ஒரு தண்ணி பைப் வழியா தான் அந்த பாம்பு வந்திருக்கு. அப்பயே நான் பார்த்து யாருமே சாயல சிலியா மாறிக்கணும்னு கேட்க அதுக்கு ஹாரி போட்டர் சொல்றான். ஃபர்ஸ்டா சிலியா மாறின பையன் கையில கேமரா வச்சிருந்தவன் இந்த கேமரா வழியா பார்த்திருக்கணும். ஹெர்மைனி கையில கண்ணாடி வச்சிருந்த கண்ணாடி வழியா அந்த பாம்பை பார்த்திருக்கணும். டைரக்டா பார்க்கற வழியா தான் கண்ணாடி மூலியமா பார்த்த வழியா தான் சிலியா மாறி இருக்காங்க. உயிர் கொண்டும் இல்ல டைரக்டா பார்த்திருந்தா தான் பிரச்சனைன்னு சொல்லி ஹாரி போட்டர் சொல்றான். அப்ப அந்த பூனை சிலியா மாறினா என்னன்னு பார்த்திருக்கோம்னு சொல்லி கேட்க ஹாரி போட்டர் அப்பேக்கு கீழே நிறைய தண்ணி இருந்தது. அந்த பூனை தண்ணி வழியா அந்த பாம்பை பார்த்திருக்கோம்னு சொல்லி சொல்றான். ஹாரி போட்டர் வெசரிஸ் ஒரு பாம்பு அதனாலதான் அது கதைக்கிறதே எனக்கு மட்டும் கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றான். ஹாரி போட்டர் சொல்றான். அந்த பெரிய சிலந்தி சொன்ன நாம இருக்கு 50 வருஷத்துக்கு முதல் அந்த பொண்ணு பிறந்தது பாத்ரூம்ல சொல்ல ஜோன் வந்து நான் மந்திரபானம் தயாரிக்க ஆவிய ஒரு பொண்ணு இருந்துச்சு அந்த பொண்ணு ஒண்ணு கேட்க ஹாரி போட்டரோ ஆமா ஹாரி போட்டர் அந்த இடத்துக்கு போவோம்னு சொல்லி 2 பேரும் போயிடும். எல்லா ப்ரொஃபஸரும் ஓடி வந்து சிவத்துல வாய்க்கணும். அதுல திருப்பதி ரத்த தலைவி இருக்குது. ப்ரொஃபஸர் மெகனாக உள்ள இருக்கிற ஆபத்து ஒரு பொண்ணை கூட்டி கொண்டு போச்சுது. இனிமே ஒன்றும் பண்ணல ஹாக்வர்ட்ஸ்ல இருக்கிற எல்லாரும் வீட்டுக்கு அனுப்புவான்னு சொல்றாங்க ப்ரொஃபஸர் மெகனாக. அந்த இடத்துக்கு தக்கா ப்ரொஃபஸர் வர ப்ரொஃபஸர்ஸ்னா அவர்கிட்ட ஆபத்து ஒரு பொண்ணை உள்ள வெளுத்து கொண்டு போட்டது. உள்ள கூட வழி உங்களுக்கு தெரியுமான்னு நீங்க நேற்று சொன்னபடியா நீங்களே போய் காப்பாத்துங்கன்னு சொல்லி சொல்ற. ப்ரொஃபஸர் மெகனாகரும் நீங்க போய் காப்பாத்துங்கன்னு சொல்லி சொல்ற. அவரும் நான் எனக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு கொண்டு போறேன்னு சொல்லி அங்கேருந்து போற. ப்ரொஃபஸர் அந்த பொண்ணு யாரை பிடிச்சான்னு கேட்க ப்ரொஃபஸர் மெகனாகர் ஜெனி வீஸ்லின்னு சொல்லி சொல்றாங்க. அது ரோனோட தங்கச்சி. அதோட அந்த சிவத்துல அவ இறந்தும் கூட காலத்துக்கு இந்த ரகசியம் இருக்கும் என்று சொல்லி கிடக்குது. ரோனும் ஹாரி போட்டரும் பயத்தோட பார்த்து கொண்டிருக்கணும். பிறகு தங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்ல தெக்கா பபுரஸ் என்ற இடத்துக்கு போயினோம். அங்க போனாலும் பெட்டியெல்லாம் எடுத்து வந்து போறதுக்காண்டி இருக்கிறார். இவன் 2 பேரும் இங்கேயும் போவீங்கன்னு கேட்க எனக்கு வேலை இருக்கதான் தான் இங்க இருந்து போறேன்னு சொல்லி சொல்றேன். ரோனும் அப்ப தன்னோட தங்கச்சியை காப்பாத்தொல்லி வந்து அவர வேலை இருக்காதான் தான் உடனடியா போகணும்னு சொல்லி சொல்றேன். ஹாரி போட்டர் அவர்கிட்ட முதல்ல உள்ள ஊற வழி தெரிஞ்சபடியா இப்ப நீங்க எல்லாம் போய் காப்பாற்றணும் என்று சொல்லி சொல்ல அவன் தன்னால காப்பாத்தலான்னு சொல்லி சொல்றேன். ஹாரி போட்டர் நீங்க நிறைய புத்தகங்களை நீங்கன்னு சொல்லி சொல்ல புத்தகங்கள்லாம் நிறைய இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு அவருடைய மந்திரம் எல்லாம் தெரியான்னு சொல்லி சொல்றேன். ஹாரி போட்டர் நீங்க ஒரு ஃப்ராட்னு சொல்லி சொல்ல ரோன் அப்ப உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லி கேட்க அவன் ஞாபகத்தை மறக்க வைக்கிற மந்திரம் தெரியும்னு சொல்லி சொல்றேன். அதான் உங்க 2 பேருக்கும் பண்ண போன்னு சொல்லி மந்திர குச்சி எடுக்க இவ 2 பேரும் அவன் குச்சி அடிக்கணும். ஹாரி போட்டர் அந்த மந்திரம் எல்லாம் இங்க விளைக்கான்னு சொல்லி அங்கேருந்து போறான். இப்ப அந்த ஆவி பொண்ணு இடத்துக்கு 3 பேரும் வாரினோம். அந்த பொண்ணு ஹாரி போட்டர்ன்னு சொல்ல ஹாரி போட்டர் நீ எப்படி இறந்தனீன்னு சொல்லி கேட்கிற. அந்த பொண்ணு சோகமான ஒரு விஷயம். நான் பாத்ரூம்ல வெளியில வரைக்க யாரோரால் என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அது பையனோட வழியா தான் வெளியில போக சொன்னேன் சொல்லிட்டு அந்த கதவை சொல்லிட்டு அந்த பாத்ரூம்ல கதவை திறக்க தான் இறந்துட்டேன்னு சொல்லி சொல்றேன். ஹாரி போட்டர் திறந்த உடனே வந்து சொல்லி கேட்க திறக்க சிங்கில தான் ஏதோ 2 கண்ணை பாத்துறான். பார்த்தோன்னா அப்படியே இறந்துட்டேன்னு சொல்லி சொல்றேன். அப்பேக்க ஹாரி போட்டர் அந்த சிங்க சுத்தி பார்த்து கொண்டு இருக்கிறேன். இந்த கதவு கிட்ட போய் பார்க்க வேற பாம்புன்ற சிம்பிள் இருந்துச்சு. ஹாரி போட்டர் இதுதான் இந்த மந்திர அறைக்கு போற வழி என்று சொல்லி சொல்றேன். நீ அது பாம்பு பாஷையில கதைன்னு சொல்லி சொல்ல அறையும் பாம்புன்ற பாஷையில சொல்லி கதைக்க இந்த சிங்கெல்லாம் ஒன்றொன்றா தள்ளி போய் அங்க ஒரு பாதை உருவாகுது. தெற்காப்பு புரவசரம் சூப்பர் ஹாரி போட்டர்ன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போக பார்க்க 2 பேருமே அதை போக விட இல்லை. நீங்க தான் முதலாவது போகணும்னு சொல்லி மந்திர குச்சியோட நிக்கணும். அப்பேக்கு புரவசர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வரலாம்னு சொல்லி சொல்ல ரோன் அவர் உள்ளுக்கு தள்ளி விடுறான். அவர் போய் கீழே இருந்து ஹாரி போட்டர் ரோனையும் வர சொல்ல இவ 2 பேரும் குதிக்க போயிடும். அந்த ஆவி பொண்ணும் ஹாரி போட்டர் நீ இறந்துட்டான்னா இங்க ஆவியா என்னோட இருக்கலாம்னு சொல்லி சொல்ல ரோனும் பயத்தோட அங்க பார்த்து கொண்டிருக்கிறான். 2 பேரும் குதிச்சுள்ளுக்கு போயிடும். அப்பேக்கு ஹாரி போட்டர் தெற்காப்பு புரவசரம் மந்திரத்தை காட்டி எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது அசைற மாதிரி பொருள் தெரிஞ்ச உடனே 2 பேரும் கண்ண மூடுமான்னு சொல்லி சொல்றேன். 3 பேரும் போய் கொண்டு கேட்க
அந்த மிகப்பெரிய தோல் இருக்குது. வெறும் பாம்பு காட்டி போட்ட தோலை இவ்வளவு பேசண்டா பாம்பு இவ்வளவு பேசா இருக்கும்னு சொல்லி சொல்றான். அப்பேக்கு அந்த தற்காப்பு பிரவேசர் 2 பேருக்கு முன்னுக்கு மந்திரத்தை நீட்டி இதுக்கு முதியனால சும்மா இருக்கிறாரு. நீங்க 2 பேருமே பழைய ஞாபகத்தை மறக்க போறீங்க. இவ்வளவு நீ காய போட்டுன்னு சொல்லி காய போட்டுருக்கு மேல மந்திரத்தை போட அந்த இடமே அப்படியே உடஞ்சு கீழே விழுவுது. மேல இருந்து இவர் போட்ட மந்திரம் அப்படியே இவரை தாக்க இவர் வந்த அளவு விழுகிறார். இவரும் ரோனம் ஒரு பக்கம் விழ ஹாரி போட்டர் இன்னொரு பக்கம் விழுகிறான். இதுல ஃபுல்லாவே கல்ல விழுந்துட்டு ஹாரி போட்டர் ரோட்டாகிற சும்மா விடான்னு சொல்லி சொல்ற ரோன் மந்திர குச்சி எடுக்கிட்ட போக அவர் தான் ஆரன்னு சொல்லி கேட்கிறார். பிறகு ரோன் ஆரன்னு சொல்லி கேட்க ரோன் தான் ரோன் விசிலின்னு சொல்லி சொல்றான். ஹாரி போட்டர் இவர் எல்லாமே மறந்துட்டாருன்னு சொல்லி சொல்றான். ஹாரி போட்டர் அது நல்லதுக்கு தான் நீ அங்க பாதுகாப்பாயிரு என்று சொல்றான். தான் போய் ஜெனி விசிலியை கூட்டிக்கொண்டு வரேன்னு சொல்லி சொல்லிட்டேன். அங்கே இருந்து போக ரோன் வாங்கி தற்காப்பு பிரவேசம் முகத்திலேயே அடிக்க அவர் அங்கேயே வாங்கி விழுகிறார். ஹாரி போட்டர் கொஞ்ச தூரம் போய் பார்க்க பாம்பு சிம்பிள்களோட ஒரு கதவே இருந்துச்சு. திருப்ப ஹாரி போட்டர் அங்க போய் பாம்பு பாசியை கதைக்க அந்த கதவு கொஞ்சம் கொஞ்சமா திறந்து உள்ளாவே திறந்துட்டு ஹாரி போட்டர் அதுக்குள்ள போறான். இப்ப ஹாரி போட்டர் உள்ளுக்கு வந்து பார்த்தா அங்க பெரிய ஒரு இடம் இருக்குது. 2 பக்கமே நிறைய பாம்புண்ட சிலைகள் இருக்குது. நடுவுல ரோனண்ட தங்கச்சி ஜெனி வீஸ்லி வாங்கி விழுந்திருக்கிறாங்க. உடனே ஹாரி போட்டர் ஓடி போய் ஜெனி வீஸ்லி எழுப்ப பார்க்க எலும்பு இல்லை. அங்க டோம் வெளியில் வரான். ஹாரி போட்டர் ஜெனி வீஸ்லி எப்படி காப்பாத்துறாங்க கேட்டுட்டு நீ ஆவியான் இருக்கிறான். அதுக்கு டோம் வெளியில் நினைவுகள் 50 வருஷத்துக்கு மேல் இந்த டைரியில இந்த நினைவுகள் என்று சொல்றான். ஹாரி போட்டர் இவரை எப்படி காப்பாத்துறான்னு கேட்க அவன் ஹாரி போட்டர் அந்த மந்திர குச்சியை கையில வச்சிருக்கிறான். ஹாரி போட்டர் அந்த குச்சியை கொடுக்க சொல்ல அவன் இனிமே தேவைப்படான்னு சொல்றான். ஹாரி போட்டர் வியாபாரத்துக்கு நேரம் இல்ல எப்படி ஜெனி விஸ்லியை காப்பாத்துறது அந்த பாம்பு இங்கதான் இருக்குன்னு சொல்ல அவன் அந்த பாம்பு கூப்பிட்டா தான் வரும்னு சொல்றான். அதோட அவன் ஜெனிதான் ஹேட்டை கேட்ட பூனை மேலையும் மற்ற பசங்கள் மேலையும் பஸ்ஸரிஸ் பாம்பை விட்டுதான் அந்த மந்திர அறைந்த கதவை திறந்த வேண்டும் சொல்றான். பிறகு அந்த மிரட்டர் கதவத்தை ரத்தத்தலைவன் ஜெனிதான் சொல்லி சொல்றான். ஹாரி போட்டர் ஜெனி இதெல்லாம் பண்ணல ஜெனியன் இதெல்லாம் பண்ணணும் வந்தா நான் தான் இதெல்லாம் பண்ண சொல்றேன்னு சொல்றான். என்னால எல்லாரையுமே வசியப்படுத்த வைக்க முடியும். ஜெனி அவளுக்கே தெரியாம இதெல்லாம் பண்ணினவன்னு சொல்றான். ஜெனிக்கும் இந்த டைரி கிடைச்சது அதை வச்சுதான் எல்லாமே பண்ணினவன்னு சொல்லி சொல்றான். பிறகு இந்த டைரியை பார்த்து பயந்து அது பழைய லேடிஸ் பாத்ரூம் தூக்கி போட்டவன் அந்த டைரியை தான் நீ எடுத்தனி என்று ஹாரி போட்டரை சொல்றான். டோம் ரெடில் தான் ஹாக்ரிட்டை மாட்டி விட்டது என்று சொல்ல ஹாரி போட்டர் டம்பிள்டோருக்கு உண்மையை சந்தேகம் வந்துட்டு கேட்க டோம் ரெடில் அதனாலதான் ஹாக்ரிட்டை மாட்டி விட்டனால் அவரை நான் கண்காணிச்சு கொண்டிருந்தவர் என்று சொல்றான். ஹாரி போட்டர் அந்த செடியின் உதவியால எல்லா போனவங்க எல்லாம் திருப்ப பழைய மாதிரி வந்துடுவிடும் என்று சொல்ல எனக்கு அவங்களோட சக்தி வேண்டாம் எனக்கு இந்த சக்தி தான் வேணும் என்று ஹாரி போட்டரை சொல்றான். அதோட அவளை பயங்கரமான மந்திரவா இந்த தாக்குதலேந்து நீ எப்படி தப்பிச்சனி அவற்றை தளம்பு இந்த நெத்தியில இருக்குதான் அதோட நீ தப்பிச்சிருக்கிறா அப்படின்னு கேட்க ஹாரி போட்டர் இதெல்லாம் உனக்கு இருக்கு வோல்டமோர்ட் உனக்கு பின்னுக்கு வந்தால்தானேன்னு சொல்றான். அதுக்கு டோம் ரிடில் அவன் பேரை எழுதுறான். டோம் மால்ஃபலோர் ரிடில் எழுதிட்டான். மந்திர குச்சியை வச்சு அசைக்க அது த ஐ எம் லார்ட் வோல்டமோர்ட் என்று சொல்லி வருகிறது. அவன் தான் வோல்டமோர்ட். ஹாரி போட்டர் நீ தான் வோல்டமோர்ட் என்று சொல்லி கேட்க அவன் இந்த பிற்காலம் தான் வோல்டமோர்ட் என்று சொல்லி சொல்றான். அதோட இப்போ ஒன்று அழிக்க போறேன்னு சொல்லி சொல்றான். அப்பேக்கு அங்கு ப்ரொஃபசர் டம்பிள்டோர் ஃபீனிக்ஸ் பறவை வருகிறது. ஹாரி போட்டருக்கு இந்த டீம் செலக்ட் பண்ற மந்திர தொப்பியை கொடுத்துட்டு போகுது. அப்ப டோம் ரிடில் உன்னை காப்பாத்த டம்பிள்டோர் இந்த தொப்பியை பறவை என்ன அனுப்பியிருக்கான்னு சொல்லி கேட்கிறான். அதோட இந்த பேரை சொல்ல எல்லாருமே பயப்படுகணும் நான் அப்படி ஒரு மந்திரவாதியா வர ஆசைப்பட்டேன்னு சொல்லி சொல்றான். பிறகு இன்னுக்கு ஒரு குழா மாதிரி இருக்குது. அதுலயும் பாம்பு இந்த பாசையில கதைக்க அது திறந்த அதுல இருந்து மிகப்பெரிய பாம்பு பெர்சலஸ் வருது. ஹாரி போட்டர் அதை நேருக்கு நேர் பார்த்தா இறந்து வான்னு சொல்லி அங்கேருந்து ஓடுறான். அப்ப ஹாரி போட்டர் பாம்புண்ட பாசையில சொல்ல அதுக்கு டோம் ரிடில் இந்த பாம்பு இந்த பேச்சை மட்டும்தான் கேட்கணும்னு சொல்லி சொல்றான். ஹாரி போட்டருடைய கீழே விழுந்துட்டான். அந்த பாம்பு கிட்ட வர அப்ப ப்ரொஃபசர் டம்பிள்டோர் பறவை வந்து அந்த பாம்புண்ட 2 கண்ணிலையுமே குத்திட்டுது. இப்ப அந்த பாம்பால பார்க்க இயலாது. அப்ப டோம் ரிடில் இந்த பறவை அந்த கண்ணை குத்தி அழகால நல்லா கேட்க முடியும்னு சொல்லி சொல்றான். ஹாரி போட்டரோட அந்த பாம்பு பின்னிக்கே வந்துட்டு ஒரு இடத்துல ஹாரி போட்டரை கிட்ட வந்துட்டு ஹாரி போட்டர் பக்கத்துல அந்த கல்லை எடுத்து நல்லா தூக்கி போட அந்த பாம்பு அந்தால போட்டுது. இப்ப ஹாரி போட்டர் ஓடி வந்து ஜெனிய பார்க்க அப்ப டோம் ரிடில் எல்லாமே முடிய போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜெனி வீஸ்லி இறந்துருவா நான் இன்னும் சக்தி வாய்ந்தவன் மாறியவன் சொல்லி சொல்றான். பிரகனுக்குள்ள இருக்கிற வோல்டமோர்ட் வருவான். அவனை கழிவே இல்லைன்னு சொல்லி சொல்ல தண்ணியில எங்க பெரிய பாம்பு வருது. அது வந்தோன்னு ஹாரி போட்டர் அதை தொப்பிய பாக்குறான். அதுல இருந்து ஒரு கத்தி வருது.
அந்த கத்தியை எடுத்துக்கொண்டு ஹாரி பாட்டர் மேல உயரத்துக்கு போய் இந்த பாம்புக்கு மேல குத்துறான்னு அந்த பாம்பு அங்கேயே விழுந்து இறந்து போகுது. ஹாரி பாட்டர் கையில அந்த பாம்பு பல்லு இருக்கும். அதை கொண்டு வந்து இருக்க டாம் ரிடில் உன்னால எதுவுமே செய்ய முடியாது போட்டர் அந்த பாம்பு விஷம் கையில பட்டுட்டு நீ கொஞ்சம் இறக்க போறான்னு சொல்றான். அப்போக்கு ஹாரி பாட்டர் ஜெனிட்ட இருந்த டைரி எடுத்து இந்த பாம்பு பல்ல வச்சு குத்த போறான். இந்த டாம் ரிடில் 2 சொல்றதுக்குள்ள ஃபுல்லா குத்திட்டான். அதுல இருந்து ரத்தம் நிறைய வருது டைரியில இருந்து. டைரிய ஃபுல்லா குத்தினோன்னு அப்படியே அங்கேயே டாம் ரிடில் எரிஞ்சு சாம்பலா போறான். பிறகு ஜெனி கண்ணத்துல இருக்கிறார். ஹாரி பாட்டரை பார்த்து தான் எதுவுமே வேணுமென்று செய்யல, அந்த டாம் டைரியில செய்ய சொல்லித்தான் செஞ்சேன்னு சொல்றான். பிறகு ஹாரி பாட்டர் கையை பார்த்து அடிபட்டுச்சுன்னு சொல்ல ஹாரி பாட்டர் பரவாயில்ல, நீங்க போய் இதெல்லாம் கிட்ட கனவு வச்சு மனத்தேன்னு சொல்றான். அப்போக்கு ப்ரொஃபசர் டம்பிள்டோர் ஃபீனிக்ஸ் பரவ வருது. அது ஹாரி பாட்டர் கிட்ட வந்து இந்த கண்ணீர் வந்து ஹாரி பாட்டர் கையில விட இந்த காயம் குணமாகுது. அந்த ஹாரி பாட்டர் ப்ரொஃபசர் டம்பிள்டோர் சொன்னது சரிதான், ஃபீனிக்ஸ் பறவைக்கு ஆயத்த குணமாகிற சக்தி இருக்குன்னு சொல்றான். பிறகு அந்த ஃபீனிக்ஸ் பறவை எல்லாரையுமே தூக்கி கொண்டு வெளியில கொண்டு போகுது. இப்ப டம்பிள்டோர் வயசுல ஹாரி பாட்டரும் ரோனும் நிக்கணும். அப்ப டம்பிள்டோர் இந்த ஸ்கூலை விட்டு அனுப்புற அளவுக்கு நீங்க நிறைய ரோல்ஸ் மீறி இருக்கிறீங்க, அதோட நீங்க தான் இந்த ஸ்கூலையும் காப்பாத்தின வழியா உங்களுக்கு அவார்ட் தருவோம்னு சொல்ற. 2 பேரும் சிரிச்சு கொண்டு வைக்கணும். அப்போக்க ரோனோட ஒரு லெட்டரை கொடுத்து இதை உண்ட ஆண்ட மூலியமா சிறைச்சாலைக்கு அனுப்பு, அப்பதான் ஹாக்ரிட்ட காப்பாற்ற முடியும்னு சொல்ற. அவனும் சரியன்றான். பிறகு ஹாரி பாட்டர்கிட்ட நீ நிறைய ரெவெனட் சொல்ல வந்து சொல்லாம இருக்கிற, அது என்னன்னு சொல்லி கேட்கு. ஹாரி பாட்டர் இந்த வோல்டமோர்ட்டுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி நிறைய சக்தியா இருக்குன்னு சொல்றான். அவர் பாம்பு கூட பேசுறான்னு சொல்லி கேட்க அவனும் அதான் என்றான். அதுக்கு அவர் வோல்டமோர்ட் உன்னை தாக்கிக்க அந்த சக்தி வோல்டமோர்ட்டுக்கே தெரியாம ஏதோ ஒரு வழியில உனக்குள்ள வந்திருக்கு, அதனாலதான் நீயும் பாம்புட்ட பேசுற, அதனால நீ கட்டவனாக மாட்டேன்னு சொல்ற. அதோட 4 பேர் இந்த ஹாக்வர்ட்ஸ் உருவாக்கினவர், 4வது ஆள்தான் செய்தது. ஃபர்ஸ்டா இருக்கிறவர் தான் இந்த கத்தியை உருவாக்கினவர். இந்த கத்தி நல்லவன் கைக்கு மட்டும்தான் கிடைக்கும், நல்லவன் மட்டும்தான் தூக்க முடியும்னு சொல்ற. இந்த கத்தியை நீ எடுத்தபடியா நீ நல்லவன் தான் ஹாரி பாட்டர்னு சொல்ற. ஹாரி பாட்டர் கேட்டு சந்தோஷமா இருக்கு. அங்க சாகோ மால்ஃபோட அப்பா லூசியஸ் மால்ஃபோ வர கூட டோபியும் வந்திருக்குது. இதை பார்த்த ஹாரி பாட்டர் இந்த குடும்பத்துக்கு தான் நீ வேலை செய்யணும்னு சொல்லி கேட்கிற. அப்பேக்காக நீ ஹாரி பாட்டரோட பேசிக்கொண்டிருக்கிறான்னு சொல்லி டோபியை முயற்சி பாக்குற. பிறகு ஹாரி பாட்டரை டம்பிள்டோர் வெளியில போய் சொல்ற. பிறகு லூசியஸ் மால்ஃபோ நீங்க எப்படி திரும்ப பதவிக்கு வந்தீங்கன்னு சொல்லி கேட்க அவர் அமைச்சரவை ஒரு பொண்ணு இந்த மந்திர அறைக்குள்ள போன வழியா என்னை காப்பாத்த சொல்லி திரும்ப பதவி கொடுத்தாவ, அந்த பொண்ணையும் காப்பாத்தியாச்சுன்னு சொல்ற. அதோட அந்த மந்திர தைரிய இந்த ஸ்கூலுக்கு கொண்டு வந்தவைய சும்மா விடக்கூடாதுன்னு சொல்ற. ப்ரொஃபசர் டம்பிள்டோர் இந்த டைரிய யார் இந்த ஸ்கூலுக்குள்ள கொண்டு வந்தவையோ அவைக்கு யாரா இருந்தாலும் அவைக்கு தண்டனை கிடைக்கும்னு சொல்ற. அவர் லூசியஸ் மால்ஃபோ தான் கொண்டு வந்திருக்கிறான்னு நினைக்கிறேன். அப்ப அந்த லூசியஸ் மால்ஃபோ இதுக்கெல்லாம் காரணமான குற்றவாளியானு சொல்லி கேட்க அவர் வோல்டமோர்ட்னு சொல்ற. போன முறை விழாவோட தலையில வந்தவர் இந்த முறை இந்த புத்தகம் வழியா வந்திருக்கிறேன்னு சொல்ற. அதை ஹாரி பாட்டர் அழைச்சு இந்த ஹாக்வர்ட்ஸை காப்பாத்திட்டான்னு சொல்ற. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம பார்க்கணும்னு சொல்ல லூசியஸ் மால்ஃபோ நடந்தாலும் காப்பாத்துறதுக்கு ஹாரி பாட்டருக்கு வந்து ரோமா சொல்லிட்டாங்க போற. போயேக்கு அந்த டோபிய வெட்டி வச்சு கீழே விழுத்திட்டு போற. இதை ஹாரி பாட்டர் முயற்சி பார்த்து கொண்டிருக்கிறான். ஹாரி பாட்டர் ப்ரொஃபசர் டம்பிள்டோர்ட்ட அந்த டைரியை தான் எடுக்கட்டும் அவரை மடக்க சொன்னது. அதை கொண்டு போய் ஹாரி பாட்டர் லூசியஸ் மால்ஃபோட்ட கொடுக்குறான். கொடுத்துட்டு இவங்க தானே என்ற அவர் என்னன்னு சொல்லி கேட்கிறார். இந்த டைகன் வீதியில நீங்கள் ஜெனி வீஸ்லி இந்த பேக்ல வச்சது தான் பார்த்தனான்னு சொல்லி சொல்றார். அப்போது அவர் அதை நீ பார்த்தனியா பார்த்தேன்டா நீ நிறைய வச்சு காட்டேன்னு சொல்லிட்டு இந்த டைரிய டோபிட்ட கொடுக்குறார். அவன் டோபிய வர சொல்லிட்டாங்க போக ஹாரி பாட்டர் டோபியா திறந்து பார்க்க சொல்றான். டோபியா திறந்து பார்த்தா அதுல ஹாரி பாட்டர் சொக்ஸ் இருக்குது. டோபி நிஜமான எனக்கு துணி அன்பளிப்பா தந்து எனக்கு விடுதலை அழிச்சிட்டார் என்று சொல்லுது. இதை கேட்ட லூசியஸ் மால்ஃபோ நான் அப்ப கொடுத்தனான்னு சொல்லி திரும்பி பார்க்க அந்த புத்தகத்துல துணி இருந்திருக்கு. ஹாரி பாட்டர் காலை பார்க்க அதுல சொக்ஸ் இல்ல. லூசியஸ் மால்ஃபோ இந்த அடிமைக்கு நீ எப்படி விடுதலை கொடுக்கலாம்னு ஹாரி பாட்டருக்கு மேல சாடிக்கிற மந்திரத்தை சொல்ல வர இந்த டோபி முன்னுக்கு வந்து அவரை அடிச்சு கீழே ஊத்திட்டது மந்திரத்தார. உங்க அம்மா அப்பா மாதிரி தான் நீயும் இருக்கிற, அவைக்கு நடந்ததான் உனக்கும் சீக்கிரமா நடக்கும்னு சொல்லிட்டு அங்கிருந்து போற. டோபி ஹாரி பாட்டர் எனக்கு விடுதலை அழிச்சிருக்கிறீங்க, இதுக்காக நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கேட்குது. அந்த ஹாரி பாட்டர் எனக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணணும், இதுக்கு மிஞ்சி என்ன எந்த ஆறுதலையுமே காப்பாற்ற கூடாதுன்னு சொல்லி சொல்ற. அதுக்கு டோபியும் சரியன்று. அந்த வருஷத்துல கடைசி நாள் எல்லாரும் சாப்பிட்டு கொண்டு இருக்கணும். அந்த இடத்துக்கு ஹெர்மைனி வராங்க. அந்த சிலியா இருந்த எல்லாருமே இந்த மேண்டிஸ் செடியின் உதவியால பழைய நிலைமைக்கு வந்துருக்கணும். இதை பார்த்து ரோனும் ஹாரி பாட்டரும் சந்தோஷப்படினோம். ஹெர்மைனி ஓடி வந்து ஹாரி பாட்டரை கட்டி பிடிக்கிறாங்க. பிறகு ரோனுக்கு கை கொடுத்து ரோனும் வாழ்த்துக்க ஹெர்மைனி சொல்லி சொல்றான். அப்ப ஹெர்மைனி நீங்க 2 பேரும் தான் ஹாக்வர்ட்ஸை காப்பாச்சுன்னு சொல்லி சொல்ல ஹாரி பாட்டர் நீ எழுதி கொடுத்ததை வச்சு இந்த
உதவியால தான் காப்பாத்தினு சொல்லி சொல்றேன். கேட்க நம்பிட்டு இந்த இடத்துல நாம ஒருவருக்கு நன்றி சொல்லணும். செடியின் ப்ரொஃபசர் அவங்களோட செடியின் உதவியாலதான் சிலையர்கள் எல்லாருமே பழைய மாதிரி வந்திருக்கிறோம் சொல்லி சொல்றோம். எல்லாருமே கைவாட்டினோம். பிறகு அந்த இடத்துல ஹாகிரிட் வர வந்து வந்து இந்த சிறைச்சாலைக்கு வர லேட்டான வழியாத்தான் தானிங்க லேட்டா வரேன்னு சொல்லி சொல்றேன். அப்புறம் பயந்து வந்து ப்ரொஃபசர் டம்புடோர பார்த்து சிரிச்சு கொண்டிருக்கிறேன். பிறகு ஹாகிரிட் அங்க வந்து ஹாரி பாட்டரும் ரோனியும் ஹெர்மைனியும் இங்க 3 பேராலதான் நான் இப்ப ஜெயில இருந்து வந்திருக்கிறேன். இல்லைன்னா இன்னும் நான் நல்லதான் இருக்குன்னு சொல்லி சொல்றேன். தன்னை வெளியே எடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லி சொல்றேன். அதுக்கு ஹாரி பாட்டர் நீங்க இல்லைன்னா ஹாக்வர்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி சொல்றேன். பிறகு எல்லாருமே கைவாட்டினோம். டிராகோ மால்ஃபார்ம் வச்சு கொண்டு பார்க்கிறேன். பிறகு எல்லாருமே கைவாட்டி சந்தோஷமா இருக்கணும். இப்படியே ஹாக்வர்ட்ஸ் வெளியில காட்டினோம். அதோட இந்த படம் முடியுது. ஹாரி பாட்டர் ஃபேன்ஸுக்கு மறக்காம இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ரெட் ஹார்ட் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு காலையில 7 மணிக்கு சந்திப்போம்.